புரியல. நீலாம் கேட்டா அனிருத்தோட பெஸ்ட்னா அததான் சொல்லுவேன். மொத படம் இவ்வளவு பெரிய ஹீரோடா. ஃபர்ஸ்ட் அவர் நம்பி கொடுத்த பெரிய டேய், ஹீரோ. அது அந்த 4வது படம் intro ப்ரோ. scene டா. அதுவும் ஜெயில்ல இருந்து ஓடி வரப்போ ஒரு அப்பா முத bro, படம் அதெல்லாம் நெருப்புல ஐயோ. தண்ணியில முத விட்ட மாதிரி படம் இருக்கும்டா. இவ்வளவு பெரிய ஹீரோ வந்து குடுக்குறாப்ல. எல்லாம் நல்லா பண்ணா அதெல்லாம் ஓகே தான். நன்றி கெட்ட நாய் இந்த போயஸ் அது தோட்டத்துக்கு தான் புரியுதா? வாழாடிட்டு இருக்கு ஐயா கடைசி ஆரம்பிச்சாரு. வரைக்கும். நன்றி கெட்ட நாய். அது நான் உண்மைதான். சொல்றேன்ல, நல்லா போயிட்டு சச்சின் இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ வரலாற்றுல அது நிலைச்சு கரெக்ட் நிக்கும். கரெக்ட். பதிவு பதிவு பண்ணணும். பண்ணிடணும். சாவி நான் ஒண்ணு சொல்லவா? எதா இருந்தாலும் first அவன் வந்து நமக்கு தான் இதா இருந்துடணும். அதுக்கு நம்மள ரொம்ப வந்துட்டு அவங்க மாமாவை தூக்கி பிடிக்கிறது, நம்மள லைட்டா அவன் கத்தி படம் குடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அவ்வளவு பச்சை பெரிய அயோக்கிய hero பயலடா. கிடையாது. பச்சை அயோக்கிய பயல. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்ங்கிற மாதிரி சொந்தக்காரனை விட கடைசியா இல்ல இது சுரேந்திரனா, பண்ணிட்டாங்க. என்ன அவன் பண்றது? கத்தி ஆனா படத்தப்ப என்னதான் அவ்வளவு பெரிய பேர் இருந்தாலும் அவன் கிடைச்சது. சொந்தக்காரனை விட நமக்கு தான் நல்லா பார்த்து போட்டு இங்க விட்டுருந்தாங்க. பாரு, நான் என்ன கேக்குறேன், ஒரே நிமிஷம் இரு. நான் முக்கியமான விஷயம் இங்க பாரு, கத்திக்கு ஸ்டேஜ் கிடையாது, மாஸ்டருக்கு ஸ்டேஜ் கிடையாது, அப்புறம் வேற என்ன போட்டிருக்கான், பீஸ்டுக்கு ஸ்டேஜ் கிடையாது, பிசி ஸ்டேஜ் லியோக்கு இல்ல. லியோக்கு இருந்துச்சு ஆனா வரல. எதுக்கு போட்டார் லியோக்கு? வரல அதுக்கும் வரல இல்லாம வந்தனா அதுக்கும் சக்சஸ் மீட்ல இல்ல வந்து அதுக்கும் இல்லாம போச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லலிதா கூப்பிட்டு, இதுல ஒர்க் பண்ண நிறைய பேரு இன்னும் நான் ஸ்டேஜ் இருக்குங்களா, நீங்க போடுங்க, படம் முடிச்சுட்டு கூட நம்ம பேசி நம்ம இவனெல்லாம் அப்படி இருக்கும்போது அந்த நாய் வந்துட்டு அவ்வளவு பெரிய விழா எடுக்கிறாரு. அது வரலைன்னா அப்புறம் என்ன திமிரு உனக்கு? நீ சொல்லு. நீ பாட்டு போட்டா எல்லாம் சரி, மரியாதை வேணும் அதுக்கு. அது வரைக்கும் இங்க யாருமே நீ நம்மலாம் வந்து ஒரு நாள் இவனை அடிச்சிருக்க பாட்டு மாட்டோம்டா. என்னடா பாட்டு ப்ரோ நம்ம தினா அந்த போட்டு தேவா ஃபங்க்ஷனுக்கு அவன் போட்டிருக்காரு, வந்திருக்கணும் ப்ரோ. ஆனா வித்யாசாகர் வரல ப்ரோ. போட்டிருக்காரு, அது எஸ் ஏ நீ ராஜ்குமார் அதை எப்படி முட்டு போட்டிருக்காரு. கொடுப்ப? அவன் வரலன்றது உனக்கு நான் சாதாரண. முட்டுல கொடுக்க ஸ்ரீகாந்த் தப்பு. அது தேவா, எஸ் ஏ வந்திருக்கணும் ப்ரோ. ராஜ்குமார், அவன் அது முட்டு கொடுக்கல, அது தப்பு தான். வந்திருக்கு, கண்டிப்பா வந்திருக்கணும். ஏன்னா எனக்கும் ஒரு ஆசை இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஜ்ல நம்ம படத்துல அவன் வந்து இருந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஓகேவா? அது வந்து அவசியமே எனக்கு பெரிய கிடையாது ஹார்ட் ஜாவிது. பிரேக் தான். அவசியமே எனக்கு அது கிடையாது. பெரிய ஹார்ட் பிரேக் தான். உனக்கு மோட்சம் வேணும்னா நீ வந்து போ. உனக்கு மோட்சம் அடையணும்னா நீ வந்துட்டு போடா மயிராண்டி. உனக்கு எங்களுக்கு அவசியமே கிடையாது. நான் சொல்றேன், ஜனநாயகனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடையாது. இந்த கூதியான் தேவையில்லை வரணும்னு. ஆமா, ஜனநாயக ஸ்டேஜ் கிடையாது. அது ப்ரோ அது நீ மிஸ் போயிட்டு ப்ரோ. வந்து பேரை தூக்க ரொம்ப 4 ரொம்ப பேரு, மிஸ் ப்ரோ. பட்டத்தை அது பறிக்க 100 பேருன்னு கத்தி கத்தி குலைச்சிட்டு. நான் ஓகே, என்ன சொல்றேன், ஐபிஎல் மேட்ச்ல போனா அங்க அந்த பாட்டை போட்டு கத்துறேன். உனக்கு அந்த பாட்டு எதுக்கு போட்ட, யாருக்கு போட்டேன்னு தெளிவா தெரியும். நீ யூஸ் பண்ணிட்ட படத்துல, நான் உனக்கு இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா உன் மாமே போர் பரப்புறதுக்கு எங்க போனாலும் எங்க குஞ்சுதான் கிடைக்கும் சொல்லு. அதுவும் அந்த லிரிக்ஸ் பாடும்போது உசுரை கொடுத்துட்டு அப்படியே உசுரே போற மாதிரி கத்துறது. பட்டத்தை தூக்க 4 பேருனா மயிரானுங்க. பாடை தூக்கதான் 4 பேர் வருவாங்க. வேணாண்டா. அப்பெல்லாம் பேச தப்பு, ரொம்ப தப்பு தம்பி. நான் அதான் சொல்றேன்ல, அந்த பாட்டை போட வச்சதுலதாங்க நம்ம அங்க எடுத்துருக்கு. நீ போட்டு அழுதையில அந்த பாட்டை ஒப்பாரி வைக்க வச்சாப்ல, அதுதான் இல்ல கேட்டா 50 வருஷமா தமிழ் சினிமா ஆண்ட்ரேன்னு சொன்னவன கூப்பிட்டு ஒரு பாட்டை போட்டு 2024 கொண்டாந்து ஒரு பாட்டை போட்டு 23 கொண்டாந்து பாட்டை போட்டு ஜாவித் எங்க ஓடி இருப்பானே நேரம். ஜாவித் இருக்கேன் ப்ரோ. நான் கூலியில ஒப்பாரி பாட்டு இல்லையா, வேட்டையன்ல இருந்துச்சு. இன்னமும் சொல்றேன்டா, இந்த பாட்டை அன்னைக்கு பத்தி பேசினதுக்கு நீ வந்துட்டு எஸ்ஆர்கே படத்துல வந்த இடம் ஏன் காடு, நீதான் பலியாடுன்னு சொன்னதும் இதுவும் என்னடா இது ஜாவித்? இதெல்லாம் வரலாறு உன்னை மன்னிக்காது ஜாவித். நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன். இதுக்கு நீ கொடுத்த முட்டெல்லாம் இருக்குதா அது ஒரு நைட்டு 4 மணி வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஜாலியா போயிட்டு போடுறப்ப ஒரு சின்ன குஞ்சான் தான் இரு. அவன் வந்து பெரிய ஒரு 3ங்கிற ஒரே ஒரு ஆல்பம் தான் அவனுக்கு ரொம்ப பெருசா இருந்தது. எதிர் நீச்சலும் நல்லாதான் பண்ணியிருந்தான். உடனே 3 மட்டும் சொல்லக்கூடாது. அதுக்கு அடுத்த ஆல்பம் எதிர் நீச்சல், அதுவும் இருக்கக்கூடிய அந்த பையன் பேர் சாய் தமன்கர், சாய் அபேன்கர் அந்த மாதிரிதான் இருந்தான். ஓகே, தலைவர் பார்த்து அவனுக்கு அவன மாதிரி கூட இல்ல செய்யுது ப்ரோ. இல்ல ஆனா தலைவர் இல்ல தப்பு. அவனா வந்து எப்படின்னாக்கா எப்படி சொல்றது, அந்த சாய் அபேங்கர்லாம் படம் ஒண்ணுமே பண்ணல. 2 பாட்டை வச்சு அவங்க வந்து அந்த இதை அவரை யூஸ் பண்றானுங்க. ஃபிலிமிங் கம்பெனியன்ல அனுப்பமா ஃபிலிமிங் அப்ப இந்த வரைக்கும் கேட்காத மாதிரிதான் நடிச்சீங்களா? சொல்றதுக்கு இது பண்ண இப்ப மறுபடியும் ஆக்குபை பண்ணிடுவாங்க. இப்ப நீ பேசுறது யாருக்குமே கேட்காது. வாய்ஸ் கேக்குதான்லாம் கேட்க கூடாது. நம்ம சத்தம் கேட்கும் போது இங்க இருக்கிற மொத்த சத்தமும் அடங்கணும். புரியுதா உனக்கு? அதேதான். சபையில வந்துட்டு யுவன் ஃபேன்ஸ், அனிருத் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ், நம்ம எல்லாருக்கும் டக்குனு ஏறி பேசலாம். அந்த யுவன் ஃபேன், அனிருத் ஃபேன்லாம் சொல்லி வேணாம்டா, விட்டுருங்களா. அவனே பெரிய ஆளா இருந்துட்டு போறான்.
யாரு அவன் தான் பெரிய பெரியாள் ஆளு. தான் ப்ரோ அதென்ன எதிர்த்து விட்டு வரான்ல கொடுக்கறது? அவன் தான் பெரிய ஆளு. அதுல எனக்கு புரியல. ஏய் ஜாதி அதுக்கு அவர்தான் பெரிய ஆளு என்னடா இது? ப்ரோ. பாட்டு இத எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என் ப்ரோ. தலைவன் கொடுத்துட்டான், அது எனக்கு போதும். எப்படி ஓகேவா? 15 வருஷமாவா? ரொம்ப சிம்பிள்ரா மதன் 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 நீ அவ்வளவுதான். இத பெருசா இல்ல, எடுத்துக்காத. இங்க ஆனா பாரு, பல ஸ்டார்களை உருவாக்குனா இன்னமும் டெய்லியும் இல்ல இன்னமும் டெய்லியும் 7 கடல் 7 மலை பாட்டு நான் காலையில ஒர்க்க கண்ணு நைட் நான் சொல்றத கேட்டுட்டு தான் கேள. தூங்குறேன். இந்த பாரு என் பல கூட இருக்கவன் எல்லாம் அதை கேட்டுட்டு தான் தூங்கிட்டு இருக்கானுங்க. இந்த பாரு இல்ல, பல ஸ்டார்களை அதனால உருவாக்குனா அது யுவன். பல ம். ஸ்டார்கள் சேர்ந்து ஒருத்தனை உருவாக்குனா அது அனிருத். அவ்வளவுதான், ம். விட்டுரு. ஆனா அந்த இல்ல, ஸ்டார்கள் இல்ல ப்ரோ, இல்ல, பல ஸ்டார் இது உருவாக்குனாங்க. கூட ஆனா அந்த ஒரு ஸ்டார் கூட அவங்க கிட்ட போனது இல்ல, இல்லையா? இது கூட அதுதான் என் பொதுவான கேள்வி மேட்ரு. முக்கியமான விஷயம்னா ப்ரோ. தளபதி. ஒரே ஜிப்ரன்லாம் நிமிஷம், யாரு ப்ரோ? ஜிப்ரனை கூட்ட ஒருத்தன் பாட்டு இந்த கம்போஸ் பண்ண கொடுக்குறான், அவன் இவனை கூப்பிட மாட்டான். இவரு அவங்க அதுதான் தளபதி ப்ரோ மனசு இவன்னா கஷ்டமா அவங்க இருக்கு. தளபதின்ட்டு போயிடுவாங்க. ஆனா நீங்க தளபதி அனிருத்னா நீங்க வந்துட்டு எது நான் சொல்றதுன்னு தளபதிட்டு தெரியாம திக்கு போயிடுவேன். திக்கு திக்கு திக்குன்னு நான் முழிப்பீங்க. தளபதிட்டு போயிடுவேன். நான் தளபதிட்டு போயிடுவேன். அவ்வளவுதான் அதெல்லாம் முடிஞ்சு. சொல்ல மாட்டானுங்க. ஏய், தளபதி அனிருத்துன்னு இப்ப போயிடுவாரு. நீங்க திருப்பதி என்ன பொறுப்பு எந்த கதை அஜித் பேசிட்டு ஒரு இருக்கீங்க? படம் போட்டோம், ஆமா, அடிக்கிற அடியை மட்டும் இத பாரு. பாருங்க. கடைசி கடைசி படமே படம் யார வேணா தளபதியே கூப்பிட்டு கடைசி எடுக்கலாம். படம் அனிருத்தன் தான் சூஸ் அனிருத் தான் பண்ணிருக்காரு. பண்ணிருக்காரு. அப்புறம் என்ன, அவருக்கு அவனை கொடுத்துருக்கேன், அவன் ஏய் மியூசிக் இங்க பாரு, கொடுத்துருக்கு. தளபதி வந்துட்டு அவ்வளவுதான். சரி ஒரே நிமிஷம் இரு. தளபதி வந்துட்டு அனிருத் கமனம் தான் போட்டான். நடுவுல வந்துட்டு டேரக்டர்ஸ் மாறவே மாறலையா? ஆஹ் ப்ரோ அமன் போட்டு தான் நான் என்ன போட்டான். சொல்ல ப்ரோ, நீங்க கடைசி இந்நேரம் படம் ப்ரோ, அதே அதாவது கமலே இந்த போட்டிருக்கலாம், ஏ இப்ப ரஹ்மான் நான் போட்டிருக்கலாம். சொன்னதுக்கு ஏய் என்ன ஏன் கேள்வி போன படம் ஈஸியா போட்ட எனக்கு இவன் கேட்டு கூட மாட்டிக்கிறீங்களா போட்டிருக்கலாம். ஆனா நீங்களாம்? இவர் வந்து ஜாவித் அனில் நான் தான் சூஸ் உனக்கு பண்ணியிருந்தாரு. உனக்கு நான் ஒன்று ஏன் சொல்லவா? அவருக்கு இந்த பாரு நான் ஒண்ணு தமனோட சொல்றேன். அவருக்கு அறிவு வந்து இப்போ ஒரு பாட்டு போட்டுக்கலாம் தலைவருக்கு. பட்டி ஆமா. தொட்டி எங்கும் ஹிட் தெரிஞ்சுக்கோ. அவருக்கு யார் போட்டாலும் ஹிட். கரெக்ட் அவருக்கு ப்ரோ. வந்து நான் இல்லைன்னா சொல்லலையே, நான் என்ன சொல்றேனாக்கா அவர் கடைசி படத்துக்கு அனிருத் சூஸ் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன். நான் எதுவுமே நான் சொல்லல. அதான் அவ்வளவு அதோட நீ டிபேட் அது முடிஞ்சு. தப்பு கிடையாது. நான் நீர் உனக்கு சொல்றேன். மருத்துவம் காற்றுணவோடு கல்வி உலக தரமறைந்திட அவ்வளவுதான். அழகியலோடு அழகிய தமிழ் நாடென புகழ் வானுயர்ந்திட நமது இப்படி நமது உரிமை உரிமை நமது விதை பெருமை போட்டது யாரு? கரங்கள் ஈழைய வாத்தி மாறும் ரைடு நிலம் வாத்தி ரைடு அந்த வாத்தி ரைடு. அது விதை பயங்கரத்தை போட்டது அனிருத். முன்னேறும் மூன்றா படைகளை அயோக்கிய பயில கொஞ்ச நேரம் ஆனா மியூட் போட்டுருவேன் உன்னை. மியூட் போட்டுருவேன். இங்க இரு. அமைதியா அப்பா, இருக்கணும். இது கொள் அதுக்கு விதை கொள்கை போட்டது பாடலை அனிருத் பாட தான். மாட்டேங்க. அறிவை கூட்டு வந்தது யாரு? அஹ், ஜாவித் சொல்றா. ப்ரோ எல்லாமே மியூட்ல எடுத்து எடுத்து மியூட்ல கொடுக்கணுமாடா இருக்கு ப்ரோ. உனக்கு? எப்படி டேய் பேசுவாங்க? அது திருப்பி இல்ல போட்டுருக்கு. ப்ரோ. நான்லாம் ஆனா சமன் பாரு நத்திங் ப்ரோ, போட்டது நீங்க கோச் சொல்லுங்க. கட்சிக்கு. போடுறா. டேய் சமன் போட்டது இங்க பாரு, ரீச் நான் ஆயிட்டா அன்மியூட் என் கூட பண்ணிட்டேன் இருப்பாரு. மறுபடியும். அந்த பாட்டுல உங்களுக்கு தெரியுமா ட்ரிவியா? அறிவு வந்துட்டு வெறும் லிரிக்ஸ் மட்டும் தான் எழுதிட்டு போனான். யாரு மியூசிக் போட போறான்னு போய் கேட்டதுக்கு நீயே போட்டிருப்பாங்க அவரை நீயே போடு அசால்ட்டா அப்படின்னு. சுட்டு. ஆனா ப்ரோ, அது வந்து இந்த பாட்டு ரீச் ஆச்சுல்ல, சமன் பாட்டு, அந்த மாதிரி அது ரீச் ஆகும் bro. அது அதுதான் வேறடா. கடைசியா ரீச் இருக்கு. உனக்கு ஆயிருக்குது ரெண்டுமே ஆயிருக்குது. செம்மையா இல்ல இருக்கும். ரீச் ஆயிருக்கு. உனக்கு கொள்கை பாடல் கொடி பாடல் வந்து வேற மாதிரி மோடு. உனக்கு கொள்கை பாடல் வந்துட்டு வேற மாதிரி. அது ம். ரெண்டுத்துக்கும் different. அந்த பாட்டுல ரீச் ஆனா தான் அது ஆயிருக்கு. என்ன இருந்தாலும் இதுதான் இந்த பிளாக் ஆண்டம். அது ரீல்ஸ் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டானுங்க ஃபிளாக் சரியா. ஆந்தம் வந்து உனக்கு இப்போ உனக்கு வந்து ஒரு இல்லடா, காலேஜ்ல ஒரு சிம்போசியம் நடந்துச்சுன்னு வச்சுக்க. காலேஜ்னு பார்க்க மாட்டான், மயிரும் பார்க்க மாட்டான், எடுத்து போடுறா தூக்கிட்டு. அது தமிழ அது கொடி, தலைவ அது கொடி, வந்து தர்ம எப்படின்னா கொடி, தரடி கொடி. காமன் பப்ளிக்கான பாட்டாயிடுச்சு சரியா. அது எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி ம். இருக்கு. எல்லாரும் bro, ரெண்டு அது பாட்டுமே சமன் மக்கள் கிட்ட வேலை பொது, செஞ்சு அதாவது விட்டுருக்காரு. ஜெனரல் பப்ளிக் கிட்ட ஒரு இது இருங்க, இருக்கு. நாங்க எங்க பங்கு கிட்ட நாங்க இன்னும் ஒண்ணு கொடுக்குறோம், வெயிட் ப்ரோ பண்ணுங்க. இப்ப நீங்க ஒன்றும் கொடுக்க வேணாம். ஜென்ரல் நீங்க வந்துட்டு மரியாதை கொடுங்க. நீங்க நிம்மதியா அதாவது போட்டு அதெல்லாம் பையன் எப்போ சுட்டு இருக்கும் bro. பிளாக் ஆந்தம்ங்கிறது வந்து அனிருத் பாட்டு மாதிரி பயங்கர ரீச் ஹிட் ஆயிடுச்சு. கொள்கை பாட்டு வந்து யுவன் சுரேந்திரமா சங்கர் மாதிரி ஒரு கொள்கை குவாலிட்டியா ஒரு ப்ரோ சாங். ஆனா கொள்கை பாட்டு நல்லா கொள்கை பாட்டு ரீச்டா. ப்ரோ இல்ல ஒரே இந்த சுரேந்தர் ப்ரோ, அவன் கூட கம்பேர் பண்ணா அந்த பாட்டு கேவலப்படுத்தாதீங்க. சுரேந்திரமா மறக்க என்னன்னா இப்படி பாட்டு ஆயிட்டீங்க. யுவன் என்னடா கூட நீ கம்பேர் இப்படி பண்ணா அந்த பேசிட்ட பாட்டு நீ? கேவலப்படுத்தாதீங்க. ஒஸ்ட் அந்த பாட்டு செம்மையா இருக்கும். இந்த யுவன் கூட கொள் அதை கம்பேர் பண்ணாதீங்க. ரெண்டு ஆனா பாட்டுமே இழுத்து இது இவனே மேபி லைக் உனக்கு வந்து கொஞ்சம் எடிட்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஃபிளாக் ஆந்தம் தான் கொஞ்சம் அதுல நிறைய யூஸ் அதே பண்ணிருக்கோம். மாதிரி அது லாஸ்ட்ல அந்த தமிழக வெற்றிகளும் அதுவும் செம்மையா இருக்கும். அது அந்த தலைவர் அந்த ஆமா பாட்டையும் சூப்பரா பாடியிருப்பாரு. தமிழக வெற்றி கழகம் சுபாவம். நம்ம நாட்டை அது தலைவர் ஃபினிஷிங் டச் கொடுத்ததுதான் ரொம்ப அவர் வாய்ஸ் வரும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. அது கொள்கை அப்புறம் அந்த பாடல் நடுவில் அந்த ரேப்பு பாடினா செம்மையா இருக்கும். அறிவு பாடியிருப்பாரு. வேற மாதிரி தாய்மொழியின் சம்பவம். கொள்கை திட்டம் தலைவர் செல்வோம். கொள்கை வேதம் முடி எழுந்திட தரை நிமிர்ந்திட உறுதியில் மன உறுதியும் பெற. அவனை வச்சு இப்போ ஒரு 5-6 பாட்டு வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கணும் சார் ப்ரோ. இல்ல அப்படி போட்டுட்டு இருந்தவன பெருசுங்க இலசுங்க சுருசுங்க எல்லாம் லவ்ஸ் பூசுங்க. எலெக்ஷன் டைம், எலெக்ஷன்ல 2026 இப்பவே வாங்கி வச்சுக்கணும். ஏடா ஜாவித் அதெல்லாம் நல்லா வாடா இருக்கு அந்த பாட்டு. எதுடா லவ்ஸ் எ- மவுஸ் எந்த பாட்டு எந்த படத்துல?
என்னடா கூலில பாட்டு? என்ன எல்லாம் பாட்டு? அறிவு தானே பாடி இருக்காது. கூலில எல்லாம் கூலியா? கேவலமா இருக்குடா. கூலில என்ன இல்ல இருக்கு? ப்ரோ, கூலி வந்தது அத எல்லாமே ரைட் சத்தியமா ரைட் அண்ட் சொல்றேன் வாட்ச். காட்டு இல்ல கேவலமா தான் அத இருக்கு. ஆனா இவனுக்கு அது ரீச் கொஞ்சம் போட்டு போட்டு உண்மையிலே எடிட் போட்டு போட்டு அதை அப்படியே பெருசாக்கிடுறானுங்க. அவ்வளவுதான். ஜாவித்து கரங்கள் வாயை ஏய் உடைச்சிருவேன். ஜாவிது ஓகேவா? இந்த மாதிரிலாம் நம்ம பேசுறது இல்ல. தளபதி படத்தோட அனிருத் வந்து நீ பேசு, நான் உனக்கு சப்போர்ட் வருவேன். ப்ரோ கண்டைய சும்மா படத்துல பாட்டு நீ ப்ரோ, விட்டுட்டு போஸ்ட் அதெல்லாம் அனிருத் இல்ல பாட்டுலாம் நல்லா அதெல்லாம் இருக்குல்ல. இல்ல அதெல்லாம் இல்ல சும்மா பாட்டு. இல்ல ம். எனக்கு உண்மையில எப்படி ப்ரோ சிக்கிட்டு இல்ல ஓபி எப்படி கேவலமா பிய இல்ல கொடுத்தா நிக்கிறானுன்னு தெரியல இல்ல சத்தியமா. ஒரு ஏய், இல்ல அவன் மாமா படத்துக்கு இப்படி ஓபி அடிக்க ஆரம்பிச்சான் பாரு, டிஆர்ல இருந்து காப்பி. இல்ல வேற ஒண்ணு இல்லடா சொன்னதான் bro. பிரசன்னா, வேற என்ன ஒண்ணும் புரியல ப்ரோ எனக்கு. உண்மையிலே அது மூஞ்சிக்கு அவ்வளவுதான் போட முடியும். இல்ல நான் இங்க பாரு, மூணு பாட்டு ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்கு. நம்ம படத்துக்கெல்லாம் மிஸ் ஆச்சுன்னா செதுச்சிருவாங்க வச்சு. டேய் இங்க பாரு, ப்ரோ இந்த மாமா சீக்கிரம் ஓபி வெயிட் அடி அடிக்க பண்ணுங்க, அட்ராயிரம் ஆரம்பிச்சா கொடுத்து ஓட அவ்வளவுதான். விட்டுற வேண்டியதான். பாப்போமே என்ன 25 அது மில்லியன் அதிகம் சிங்கிள் வருங்க. லாங்குவேஜ்ல டே 1. ஜூன் 22 தெரியும் 25 ப்ரோ. ஜூன் 22 இங்க எல்லாருக்கும் பாரு ஆன்சர் வாங்க, இங்க பாரு வெயிட் பண்ணுங்க. ஜாவித், நீங்க காப்பி தான் அடிக்க போய் நல்லா மொரட்டு தான் அடிச்சு 22 போடு இருக்கும். அவ்வளவுதான். ஜூன் 22 மொரட்டு 22 இருக்கும். இல்ல விசில் போடு வந்து 25 மில்லியன் சிங்கிள் லாங்குவேஜ்ல டே ஐயா, 1. ஐயா, ஐயா. சரி ப்ரோ. ஏதோ ஒண்ணு. இல்ல செய்யறோம் அசலா நம்பர்ஸ் கேம் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு செய்யறோம். பாட்டு நம்மளுக்கு நல்லா வரும். ஓகே ப்ரோ பாட்டு நல்லா. இது எப்படி எப்படின்னா இந்த இப்ப ரீசெண்டா காம்போவே வந்து வேற ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க போங்க ப்ரோ, இவன் சொல்ல கம்பேர் பண்ணி இந்த காம்போ மட்டும் பண்றீங்க. காம்போ நான் இந்த இதுல உன் பக்கம் நிக்கிறேன்டா. என்னவா இருந்தாலும் அவன் காம்போ அஜித்துக்கு காம்போ போட்டு. அனிருத் தான் ஆமா, அனிருத் தான். காம்போ இந்த வந்து நமக்கு அனிருத் காம்போலாம் வேற தான். ப்ரோ. இல்ல அது நான் சும்மா ஒன்ன ஃபன் பண்றதுக்காக சொல்றது வேற. பட் ஆன சீரியஸ் நோட் வந்து அனிருத் வந்து நம்மளுக்கு பிளாக் பஸ்டர் தான் மூணுமே வந்து கூப்பிட்டுருக்கோம். அதனால ஜனநாயகன் வந்து 4 ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப. சீரியஸா ப்ரோ இந்த ஜூன் 22 பாட்டு நான் பீஸ்ட் 35 ஆமா எக்ஸ்பெக்ட் நாள்ல. பண்றேன். பாப்போம். 35 நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், நான் எவ்வளவு ஒண்ணு வரும்னு சொல்லவாடா. பாப்போம். பீஸ்ட் மோடு புக்கும்னாலே பீஸ்ட் மோடு தான்டா. ஆனா அந்த சந்தேகமே நாய்ங்க இல்ல, பீஸ்ட் மோடு தான் ப்ரோ, அதான் கருத்தே மைலேஜ். எனிவே கிடையாது. ப்ரோ. ஆமா, அந்த நாய்ங்க மைலேஜ் ஏத்தி அந்த பாட்டை பெருசா காட்டிட்டானுங்கடா. பீஸ்ட் மோடு மாதிரி ஒரு பாட்டு திரை வந்துட்டு நீ தீப்பிடிக்கும் ஆரம்பிச்சதெல்லாம் அதெல்லாம் டேய் அடிச்சுக்க நான் பார்த்தது இல்ல ப்ரோ. அதெல்லாம் நீ வந்து டேய் பாரேன். விவேக் அந்த எழுதியிருக்காப்புல, டைம்ல ம். திரை அவன் மேல் இடிக்கும் கூட்டம் எல்லாம் தோல்வி மட்டும் தோல்வி பழகிடணும்னு. மட்டும் பழகிடணும். ஐயோ, இல்ல ப்ரோ, அது ஆக்சுவலா அந்த அந்த ட்ரெய்லர்ல வச்சான் லிரிக்குக்கும் பாத்தீங்களா? அனியோட வாய்ஸுக்கும் அப்பா அந்த டூனுக்கும் வெறித்தனமா இருக்கும் அந்த பாட்டு. அணியோட இல்லடா வாய்ஸ் அதெல்லாம் இல்ல. ம். அது யார் பாடினாலும் நல்லா தான் இருந்திருக்கும். அது அண்ணன் ஸ்கிரீன் பிரசன்ஸ்னா அவ்வளவுதான். ப்ரோ படக்குன்னு ஆஃப் எலிவேஷன் பண்ணிடு. சாங்னாலே அனி வாய்ஸ் தான் யாரு ப்ரோ. பாடி இருந்தாலும் அப்படியே எலிவேஷன் அப்படியே சாங்ஸ்னாலே அனி வாய்ஸ் தான். முகமா சேம் கோஸ் டு பேடாஸ். பல இல்ல ராஜா தல பட்டாச்சிடா, இவன் கத்தி இருந்த பீஸ்ட் மோட் புரட்சிடா. பேடாஸ் லைட்டா தொங்கல் தான்டா லியோ பீஸ்ட் மோட லியோ கம்பேர் பண்ணா. லியோ லியோ லியோ. அதுல பீஸ்ட் எனக்கு கூட மோட் ரெண்டுமே பேலன்ஸ் தான் எவ்வளவு பிடிக்கும். வியூஸ் போயிருக்குன்னு பாரு, எவ்வளவு வியூஸ். பீஸ்ட் மோட் தான் பீஸ்ட் நம்பர் மோடுக்கு 1. சரியான லிரிக் வீடியோ கிடையாதுடா. அதுக்கு வீடியோ சாங்கும் ஆமா. கிடையாது, லிரிக் இல்ல லிரிக் யோ வீடியோ நான் இருக்கு. அதான் பீஸ்ட் பேலன்ஸ்லாம் மோடு சொல்றேன். படம் வந்து வந்தப்ப 3 வியூஸ் வீடியோ போனாலும் இருக்கும் சரி, உங்களுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே இல்ல படுத்து இல்ல வச்சிருக்காங்க. பீஸ்ட் மோடு வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ட்ரெய்லர்ல சரியா. ஆமா, டேய் மீனஸ் அது அதுல மீனஸ் ஐய், அதுக்கு அதெல்லாம் மின்னல் பேடாஸ் நீர் தானே இன்ட்ரோ யூஸ் ஆமா பண்ணிருந்தோம். பேடாஸ் இன்னமும் திரை பிரச்சனை. தீப்பிடிக்கும் இன்டர்வெல்ல அந்த மின்னலே. இதோட வரும்போது பயங்கரா திரை இங்க தீ இருந்தது. பாரு பிடிக்கலாம் யூஸ் பண்ணல, மீனல் நீர் தான் யூஸ் வரும்டா. பண்ணிருந்தோம். திரை தீ டேய் நீ பிடிக்கலாம் என்னடா பாட்டு வந்த ட்ரெய்லர், டேய் கேளு நீ என்னடா பிரச்சனா. ட்ரெய்லர் பார்த்த? திரை தீப்பிடிக்கும் வருண்டா, வரும்டா. ட்ரெய்லர்ல திரைத்தி பிடிக்கும் வருண்டா. என்னடா பாக்குறீங்க ட்ரெய்லரு? ஒரே அதெல்லாம் நிமிஷம் இங்க பாரு ட்ரைலர்ல பிரச்சனா. தான் பிரியா ஃபர்ஸ்ட் அது வரும். அப்ப அந்த சாங் பிரியா ரிலீஸ் ஆகல. பிரியா லீனர் சாங் காம்ப்ளெக்ஸ்ல மீனர் ட்ரெய்லர் ஸ்ட்ராங்கர். போட்டாங்க. நான் போய் அமித் தம்பு லீனர் போய் மீனர் சாங் வரும். அதெல்லாம் பேங்கர் என்ன இல்ல ஆக்சுவலா, ஒரே சீரியஸா ஒரே வேற நிமிஷம் லெவல்ல அதெல்லாம் இருந்துச்சு. ஜாவித். பார்த்துட்டு தான் ஒரே ட்ரெய்லருக்கு டேய் ஹைப் ஒரே ஆகி நீ 400 இருடா. கிலோமீட்டர் டேய் டிராவல் பண்ணி ஒரே போய் படத்தை நிமிஷம் பார்த்தேன். இருங்கடா. லீனர் மீனர் ஸ்ட்ராங்கர்னா என்ன, பீஸ்ட் மோட்னா என்ன? ஜாவித் என்ன ப்ரோ தண்ணினே அடிச்சிருக்கியா? அதுதான் ப்ரோ இவன் அதுதான் வரும். அந்த அனிருத் அந்த ரசிகன்டா இவன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஜாவித்து இருங்க டேய். பேச விடுங்க. அந்த ஜாவித் சீக்வன்ஸ் வெக்கமா மட்டும் நான் இல்ல? வரும்னு சொன்னேன். இரு பேச ஒரு விடுங்க ஐயா, அந்த சீக்வன்ஸ் மட்டும் வரும்னு சொன்னேன். நீ மீனர் வந்து லீனர் சாங் அதுதான் நான் அப்பவே நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்றேன். திரை தீப்பிடிக்கும் எப்ப திரை தெரியுமா தீப்பிடிக்கும் வரும்? வரும். அந்த ட்ரைலர் முடியும் ட்ரெய்லர்ல போது அந்த தெரியல, ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்லை எனக்கு. நம்ம இல்ல ஞாபகம் மாதிரி வேற ஒண்ணு. ஞாபகம் ட்ரெய்லர்ல அந்த இல்லையா? கோட் ஷூட் இவனை போட்டு அந்த வெளியே அனுப்புறேன். ப்ரோ பேக்ரவுண்ட்ல அந்த எனக்கு மீனர் சீரியஸா ஒரு போட்டு நிறைய இறக்கிருப்பான். விஷயம் மறந்துடுறேன் ப்ரோ, கடுப்பா இருக்கு ப்ரோ. டேய் ரொம்ப சிம்பிள்டா, அந்த பயங்கரமா இருக்கும் இனிமே அப்படின்னு சொல்லுவான். அந்த ஆ சீக்வன்ஸ்ல இங்க பாரு, நான் உனக்கு சொல்றேன். பாட்டு வரும். நம்ம நான் பையன் உள்ள திரும்ப ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான்ற சொல்றேன். போது ஒரு நாரம் பாடா. அங்க இருந்து அப்படியே மாறும்போது டேய் அதேதான்டா. ஃபுல்லாவே பீஸ்ட் மோடு ட்ரெய்லர்ல தான்டா தான்டா வரும். அந்த பாட்டு ஹைப் டேய் ஆச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் தான்டா தனியா சச்சினு லிரிக் வீடியோ கொரோனா விட்டாங்க. டைம்னு இரு நான் பார்க்காம ட்ரைலர் பார்த்து 450 சொல்றேன். கிலோமீட்டர் டேய் நான்லாம் ட்ரெய்லர் பல பார்த்து தடவை போடா. ஏன்டா டேய் இதெல்லாம் பல சாவகாசமா தடவை. நைட்டு தூங்கும்போது போட்டா அதுக்கு பாத்துக்கோ. முன்னாடி இல்ல ஹைலைட்டே என்னன்னு வச்சுங்க, என் ரூம்ல ஒருத்தர் இதுல இருந்தான் இவன் அனிருத் முரட்டாம, ஃபேன் வேற. அவனை டேய் போட்டு அடி எனக்கு அடின்னு ஞாபகம் வடிவேல் இல்லடான்ற திரும்ப அடிச்சுக்கிட்டு திரும்ப அதே சொல்ல. விடு விடு, டென்ஷன் ஆகும். எப்படி ஆனா டென்ஷன் அந்த ஆகும் டக்குன்னு பாட்டு ரூட்டை டென்ஷன் மாத்து. ஆகாத. ஆனா அந்த பாட்டு வந்து ட்ரெய்லர்ல தான் ஹைப் ஆச்சு. எப்பா வேற லெவல் லிரிக் வீடியோ ஏன் அதுக்கப்புறம் சச்சின் நான் விட்டாங்க. ஒண்ணு அந்த சொல்றேன். யாரு நான் ட்ரைலர் வந்து
இல்ல அவன் சொல்றேன், யாரும் தயவுசெய்து என்ன வன்மத்தோட பேசலாம்னு நினைக்க வேணாம். குறிப்பா ஹோஸ்ட், நீ கோ ஹோஸ்ட் கொடு. நீ வன்மத்தோட நீ இப்படி சொன்னீனாலே கேட்கறதே வன்மத்தோட வன்மம். பேச அவன் போற. சொல்லு, நீ சொல்லு, கோ எனக்கு புரிஞ்சுச்சு. ஹோஸ்ட்காக சொல்லு தான் பேச சொல்லு சொல்லு. முடியும். கோ ஹோஸ்ட்காக தான் பேச முடியும். இல்ல பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. சரி, ஓகே, நான் உனக்கு கோர்ஸ் கொடுங்க ப்ரோ. ஹோஸ்ட் அவர் மியூட் போட்டு பேசுவாரு. கொடுத்தாச்சு உனக்கு. வா வர நீ வா. மாட்டேங்குதே, எனக்கு வரல, கோ ஹோஸ்ட் வரல. அது பாருங்க ப்ரோ, கீழே வந்துருக்கு. வன்மத்தை எல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு பாரு, அப்புறம் வரும் உனக்கு. இல்ல அதாவது அப்ப நம்ம சச்சின் சொன்ன முழுசா பேச விடணும், பெரிய பிரச்சனையா இருக்கும் பாத்துக்கோ. ஓகே, நம்ம அப்பவே சொன்னோம் சச்சின், முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம். இந்த டைம் அதுன்னு சொல்லிட்டு இந்த லோகேஷ் பாய பேசிட்டு இருக்கோம், நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்ப இந்த கூலி இப்ப மியூசிக் டைரக்டர் பிரச்சனை இல்ல என்னுடைய நியாயமான கருத்து பதிவு பண்ண விடுங்க சுரேந்திரனா. சரி சரி, பதிவு பண்ணு. அதாவது இப்ப மறுபடியும் வேற இந்த சுதீர் ஸ்ரீனிவாசன் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாப்ல லோகேஷ். ஓகேயா, அதுலயும் வந்துட்டு பார்த்தா நான் முன்னாடி செஞ்ச தப்ப நான் இதுல பண்ணல, இந்த படத்துல நான் தப்ப சரி பண்ணிருக்கேன். நான் சொல்றேன், அதை பார்த்தேன் எப்படி திருத்திக்கிறானா அவனை வந்து எப்படின்னா விஜய் வந்து நம்ம படத்தை வந்து குறை சொல்ற மாதிரி சொல்லாத மாதிரி சொல்லுவானாமா. அப்புறம் அவனே நல்லவனு காட்டிக்கிறதுக்காக வந்து இந்த படத்தை பத்தி தப்பு தப்பு தப்புன்னு அதை சொல்லி திரும்ப சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நம்மளும் பேச வேண்டியது இருக்கு இல்லையா. நம்மள மேல போட்டுறான். இப்ப என்னன்னா, நான் முன்னாடி செஞ்ச தப்ப நான் திருப்பல. அந்த பிரஷர்னால சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் தப்பாவும் போயிருக்குது. அந்த தப்ப நான் இதுல பண்ணல, அந்த தப்ப நான் இதை பண்ணல. என்னடா சொல்லிட்டு இருக்கிற நீ? அந்த தப்ப இதை செய்ய என்ன சொல்ல வர போறான் பாருங்க. சரி, இன்னொன்னு சொல்லிட்டா, ஒண்ணு அவன் விக்ரம் படத்தை, ஒரு நிமிஷம் இருங்க, அவன் விக்ரம் படத்தை பிதான் சொன்னான். அதையும் எடுத்து பேசுங்க. அவனை படிக்கணும். நான் விக்ரம் படத்தப்பையும் இதேதான் சொன்னாங்க. அவனுக்கு அந்த ரிலீஸ் ஸ்பெஷல் வந்து எனக்கு வேறுபாடு சொல்றேன். அப்ப மட்டும் ப்ரொடியூசர் சொல்றான், இப்ப தளபதி சொல்றான். அப்படிங்கிறியா? நீ கேட்கணும், அமைதியா கேட்கணும். உடைச்சு பேசுறதா நியாயமா உடைச்சு பேசணும். நீ அவனுக்கு எல்லாம் முட்டு கொடுக்க. அதுதான் நான் கரெக்டா நான் இந்த பாயிண்ட் சொன்னேன். நீ சரி, நீ ஓகே, நீ டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்லு. விக்ரம் படத்தப்ப பண்ணி நான் தெளிவா சொல்றேன். சரிடா டேய், நீ 10 நிமிஷம் கூட பேசிக்கடா, நான் ஒரு 10 செகண்ட்ல சொல்லி முடிச்சிடுறேன். விக்ரம்ல இதேதான் சொன்னா, அதுக்கும் லியோக்கு அப்புறம் சொன்னதுக்கும் என்ன பெரிய டிஃபரன்ஷியேஷன், அதை சொல்லுங்க எனக்கு. இப்படி கேட்டல, இது நல்ல கேள்வி. இந்த மாதிரி ஒரு ஜனநாயக பூர்வமா நீ வந்து பதில் தந்து இல்ல பதில சொல்லி 10 நிமிஷம் இதே பேசாத. ஜனநாயக கேள்வி, கோட் கேள்வி எல்லாம் சொல்லாத, பதில் சொல்லு நீ. அதுக்கப்புறம் நீ சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிட்டு போறதா நல்லது. எனக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் ரொம்ப பிடிக்கும், உனக்கு தெரியும். அதெல்லாம் விடுங்க ப்ரோ, அது டேய், நான் ஒரு கோர்வையா சொல்றேன், எனக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்கடா. யோசிக்கலாம். நான் இதுக்கு மேல யோசிக்கணும். உண்மையை சொல்றேன், நான் சொல்றேன். தம்பி, என்ன பேச விடுப்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் வன்மம் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் நான் இதை சொல்றேன். இட் இஸ் சப்ஜெக்டிவ். இந்த இஷ்யூவை பத்தி பேசணும், இந்த இஷ்யூல மட்டும்தான் நான் லோகேஷை பத்தி பேசுறேன். மத்தபடி எனக்கு அவன் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்ப கமிங் டு த பாயிண்ட். இப்ப என்ன மேட்டர்னா, இதுல அந்த டைம்ல உனக்கு ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ வருதுன்னு சொல்லிட்டு பல இடங்களையும் அக்னாலேஜ் பண்ணிட்டு இருந்தான். தான் ஒரு ஆகச்சிறந்த கருத்தியல்வாதி, எதிர்கருத்துகளையும் ஏற்கக்கூடிய ஒரு ஜனநாயகம் கொண்டவன் தன்னை நிலைநிறுத்ததுக்காக, ஆமா நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நான் பாக்குறேன், நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு இந்த படம், அது பேர் என்னது, அவன் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் வந்து ஃபைட் கிளப்னு ஒன்று எடுத்தான். அந்த ஃபைட் கிளப் இன்டர்வியூல என்ன சொல்றான் அப்படின்னா, திரும்ப தப்பு பண்ணிட்டேன்னு பல இடங்கள்ல அவன் திரும்ப சொல்றான். திரும்ப சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சொல்றாப்ல, அந்த டைம் வந்துட்டு எனக்கு தந்துங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த நெகட்டிவ் ரிவ்யூ இதெல்லாம் வந்துட்டு கூட இல்லாம கூட வந்து பண்ணிருக்கலாம் அந்த டைம் அப்படின்னு சொல்றான். அப்போ நீ உன் மீது வந்து விமர்சனத்துக்கு வந்துட்டு ஒண்ணு படம் ஹிட் 600 கோடி ரூபாய்க்கு தாண்டிடுச்சு, தலைவரே அங்க வந்துட்டு பார்த்தோன்னா லோகேஷ் அடுத்தது எங்க ஹாலிவுட்டா அப்படின்னு கேட்கிறாரு. அவ்வளவு பெரிய அக்னாலஜ்மெண்ட் உனக்கு ஒரு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க ஒண்ணு கடந்து போகணும். அப்படி ஏதாவது நெகட்டிவ் ரிவ்யூஸ் இருந்ததுன்னு சொன்னா அதை நீ அக்னாலேஜ் பண்றேன்னா உன் மனசுக்குள்ள வச்சுட்டு அடுத்த படங்கள்ல சரி செய்யறதுக்கு நீ பார்க்கலாம். அது தப்பே கிடையாது, எந்த ஒரு கிரியேட்டருக்கும் அது இருக்குது. ஆனா நீ என்ன தெரியுமா பண்ற, உன் மீது வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்றது, அந்த படம் மீது வந்து எனக்கு இந்த டைம் கூட தந்துனா நெகட்டிவ் ரிவ்யூஸ் எதுக்கு வந்தது? நான் நெகட்டிவா பாக்கலப்பா லியோல எதையுமே, எனக்கு பிடிச்ச படம், அது விட்டுரு. ஓகே, ஆனா நீ ரிவ்யூவா எடுத்து அவர் ரிவ்யூவர்ஸுக்கு அவர் ஆன்சர் பண்றாரு. அதனால நான் சொல்றேன், ரிவ்யூவா வந்தது எழுத்துக்கு வந்து எழுத்துதான். நீ ஃபுல் ஸ்டாப் விடாம நான் எப்பவுமே நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டேன், 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டேன் கொக்கரிச்சிட்டு இருந்தா நீ ஃபுல் ஸ்டாப் கமா மாறாம எனக்கு தெரியும். கூட 2 ரைட்டர் அந்த ஜில்ஜங் ஜக் எடுத்தானே அவன் ரத்னா எல்லாத்தையும் வச்சிருந்தேன். கமெண்ட் எதுக்கு வந்தது? போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்ததா, டெக்னிகாலிட்டிக்கு வந்ததா?
கமெண்ட் வந்தது வந்து ஹேட் ஆஃப்ல ரைட்டிங் தான் வந்துச்சு. ரைட்டிங் தான் வந்துச்சு. அப்போ நீ உன் சைட்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணியிருந்திருக்கணும். நான் ரைட்டிங்கா நான் சில கேரக்டரைசேஷன் வந்து நான் வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம், இது பண்ணியிருந்திருக்கலாம். சில பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னாங்க. அல்லது நீ கடந்து இல்ல அது போயிருந்திருக்கலாம், இல்லாம என்ன கடந்து பண்ணிட்டாங்கன்னா போயிருந்திருக்கலாம். ஹைப் ப்ரோ, சைஸ் ப்ரோ, அது இருக்க மாதிரி ஹைப் தமிழ் சினிமால இந்த மாதிரி எந்த படத்துக்கும் வராது ப்ரோ. அடுத்த ஒரு ஜனநாயகன் படத்துக்கு வரும் அவ்வளவுதான். 2028. நான் உனக்கு சொல்றேன்டா, இங்க பாரு அத பவுண்ட நீ கொண்டு போய் நேக்கா டைம்ல தூக்கி போட்டா தெரியுமா? அத உன் மீது ஆமா வந்த அது நெகட்டிவ் தப்பு, ரிவ்யூக்கு அது ரொம்ப தப்பு. அது அயோக்கியத்தனமான வேலை. அது தப்புன்னு சொல்லி கடந்துட்டு போக அது முடியாது. இப்ப அயோக்கியத்தனம் விக்ரமுக்கு அது. சொன்னது வந்து ஒரு அப்ப நீ இடத்துல தான் என்னன்னா நான் சொல்லியிருப்பான். எல்லாமே நீ அப்படி சொன்னா இன்டைரக்ட்லி இட் வில் இம்ப்ளிகேட் தலைவர் ஒண்ணு. இருங்க தலைவர் தான் லியோக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. கோபியோட அவனோட படம் ப்ரொமோஷன் அப்ப சொன்னான். வேற எந்த இதெல்லாம் நீங்க இப்போ சொல்ற சுதீப் மாதிரி வந்து சீனிவாசன் அவன் வந்து சொல்லிருப்பான்டா. இன்கேஸ் அது இப்ப சொன்னா சொன்னது வந்து பழைய வேற படம், கான்டெக்ட். அதாவது லியோன்னு மட்டும் சொல்லல அவன். ஆமா அவன் அவன் லியோன்னு பேர் சொல்லி இந்த படத்துல வந்து எனக்கு டைம் கொடுக்கல, இப்ப எனக்கு இதுல வந்து எனக்கு ஃப்ரீடம் கிடைச்சதுன்னு சொன்னானா. அவன் முன்னாடி எடுத்த படம் எல்லாம் கன்சிடர் பண்ண என்னுடைய மாட்டாங்க ப்ரோ. முந்த அவன் வாழ்க்கையில அப்ப எல்லா படம் தான் அதுல இன்க்ளூடட். ஓகேவா? இருங்க. லியோ அப்ப நெகட்டிவா வந்து இப்போ செகண்ட் ஹாஃப் இதை சொல்றாங்களே அப்படிங்கும்போது அவன் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து இல்லையே மக்கள் ஆடியன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்றாங்க, நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? அது அப்புறம் அந்த அவன் ப்ரொடியூஸ் பண்ண படத்துல எடுத்துக்கிருவாங்க. கோபி கேட்கும்போது எனக்கு இன்னும் எதை டைம் எடுத்துக்கிருவாங்க நீ சொல்லு. சொல்ல. நீ இல்ல சையது, பிளேம உனக்கு ஒரு நியாயம். நான் சொல்லும் போது ஏன் நடுவில் வர? நானே நீ பேசும்போது அமைதியா சுரேந்திரனே, இருந்தல. நான் நான் சுரேந்திரனா இல்லையா அவன் ஒண்ணு சொன்னா அந்த விஷயம் வந்து தப்பு தான். ஆனா அவன் சொல்றதுல வந்து ஒரு பாயிண்ட், அவன் நீ சொன்ன மாதிரி ஏன் இன்னும் 5 வருஷம் 6 வருஷம் கூட ரைட்டிங் எடுத்துக்கிட்டோம், என்ன தப்பு? இப்ப அவன் அது தப்பு பண்ணிட்டான். அவனே தான் அவனும் சொல்லிக்கிறான். என்ன சொல்லிக்கிறான்? அதுக்கு டைம் நீ நான் குறை வந்து சொல்லக்கூடாதுல. நான் கமிட் ஆனது ஏன் தப்பு? அத அவனைதான் பிளேம் பண்ணிக்கிறான். ஓகேவா? அத நான் தான் கமிட் பண்ணி நான் உள்ள வர்றேன், அது ஏன் தப்பு அப்படிங்கறது அதானே அது சொல்லியிருக்கான். என்ன நடக்கும் தெரியுமா? ஓகேவா? அதெல்லாம் நான் அக்ரி பண்ணி தான் நான் உள்ள வர்றேன் அப்படிங்கிறான். ஓகேவா? அது ஓகே. அவன் சொன்னதான் அந்த பாயிண்ட். அதாவது இப்ப கடைசியா வந்து ஆக்டர் நீ என்ன ப்ரொடியூசர் வந்து சொன்னாலும் அது எல்லாமே சப்பக்கட்டு தான். நான் ஆமா உங்களுக்கு ஒண்ணு அது சொல்றேன். அந்த வன்மை போகாது, திரும்ப அதை திரும்ப சொல்ல நான் தப்பு முடியலையே. பண்ணிட்டேன், ஓகேவா? எனக்கு டைம் சரி டைம் ப்ரோ, அது எங்க அவன் போனாலும் அது ஒரு இடத்துல ஒரே டெலிவர் நிமிஷம் பண்ணிடுறானா. தப்பு கிடையாது. அவன் அதை மாஸ்டர் பிலீவ் டெலிவர் பண்றான், பண்றான். அவன் அதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றான். ப்ரோ, ஓகேவா? அவனுக்கு வந்து தேவையான டைம் அவன் அவன் அக்செப்ட் பண்றான்னு இங்க கூட பாரு, வச்சுக்கோங்க ப்ரோ. அவன் தான் கிரியேட்டர், அவன் தான் எண்டாவது டே அவனுக்கு. அவனை வந்து எந்த யாரும் சொல்றேன், எந்த இதுலயுமே வந்து ஒருத்தனை வந்து ஒரு டெட்லைன் கொடுத்து ஃபோர்ஸ் பண்ணினா அது உன் ஒர்க் எது இருந்தாலும் சரி. ஓகேவா? எண்ட் ஆஃப் தி டே வந்து அவன் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை அவனுக்கு சொல்றதுக்கு முழு உரிமை இருக்கு. இல்ல புரியல. முழு உரிமை அந்த இருக்குதுன்னா பிளேம் அவன் தான் எடுத்துக்கணும். படத்துக்கான அந்த பிளேம் அவன் தான் எடுத்துக்கணுங்கிறேன். அந்த தப்பு இங்க பாரு, அந்த தப்பு அவன் தான். படத்துக்கான அப்ப நீ விமர்சனம் பண்ணது இதெல்லாம் தப்பு. சுரேந்தர், இதெல்லாம் ரொம்ப இங்க பாரு, படத்துக்கான இல்ல விமர்சனம் வருது. இங்க பாரு படத்துக்கான விமர்சனம் சொல்லு. அதுதான் எனக்கு அவன் தான் தப்பு. அப்ப அந்த விமர்சனம் தான் அவன் தான் எடுத்துக்கணும். நீ தான் தப்பு பண்ணிட்ட, நீ தான் ரைட்டிங் ஒரு ஒழுங்கா பெரிய எழுதல. படத்துல ஒரு பெரிய ஹீரோ பெரிய படத்துல நீ வந்துகிட்டு இந்த மாதிரி டைம் சொல்லிட்டு நீ பேசும்போது என்ன இம்ப்ளிகேட் பண்ணியவன நீ? அது கூட தெரியாத ஒரு குழந்தையா அப்ப உண்மையான சொல்லிட்டா, ஒரு பெரிய படம்னா இந்த ஃப்ரேம்ல வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல வந்து இவ்வளவு பெரிய படம் வந்ததுலாம் பெரிய விஷயம் தான். நீங்க எந்த ஒரு பெரிய படம் வந்து இந்த இதுல வந்திருக்கு நீங்க சொல்லுங்க. ஓகே, நான் தான் கடந்து போறேனே. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு படம் வரவே சான்ஸே இல்ல. அந்த ஐநா சீக்வன்ஸ்ல எடுத்துக்கோங்க, கடந்து போடுறேனே. 10 மாசத்துல அதை கம்போஸ் நீ பண்ணி அந்த படம் வந்து இந்த 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 ஒரு வருஷம் வந்து கரெக்ட். ஹைனா சீக்வன்ஸும் எடுத்துக்கோ, அப்படி ஒரு விஎஃப்எக்ஸ் வளைக்கிறீங்க. அதெல்லாம் நான் எங்கடா குறை சொன்னேன்? என்னமோ நான் அது மேல இல்ல ப்ரோ செய்யுது ப்ரோ. இந்த விஷயத்துல நீங்க சொல்றீங்கல்ல, இது வந்து லலித் மேல மாத்தி பேசாத. லலித் கிட்ட மாத்தி பேசாத. லலித் எல்லாம் நல்லா ஜோரா தான் எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு எல்லாமே. ப்ரோ அவரு இல்ல அவங்களே சொல்லிருக்காங்க இன்டர்வியூல. லோகேஷ் கனகராஜ் முட்டு கொடுக்குறது நீ இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் முட்டு எல்லாம் குடிக்கல ப்ரோ, நான் ஃபேக்டா தான் பேசுறேன். முட்டு குடிக்கல, அவன் சொன்னதை நான் சொல்றேன், வேற எதுவுமே சொல்றேன். நியாயமா பேசு ப்ரோ. அதுதான் ப்ரோ, இருங்க நான் அந்த இதை நான் சொல்லிடுறேன் என்ன சொன்ன. நீ எத்தனை இடத்துல இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்க? நீ இடமா போய் இப்போ சுதீர் சீனிவாசன் கொடுத்து இன்டர்வியூல வன்மத்துக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்காத. நிறைய இன்டர்வியூல வந்து தளபதி வந்து அவன் புகழ்ந்து பேசியிருக்கான், அதெல்லாம் பேசுறேன். ஏன் தளபதி அவன் என் அண்ணன் எல்லா இதுலயும் இன்டர்வியூல பேசுறானே, அதை பேசுனீங்க. இல்ல ஒரே நிமிஷம் செய்யுது ப்ரோ, நான் சொல்லிக்கிறேன். இல்ல ஒரே நிமிஷம் மதன் ப்ரோ, ஒரே நிமிஷம். இப்ப என்னன்னாக்கா நீங்க சொன்னீங்களா, இப்ப இந்த சுதீர் இன்டர்வியூல அவன் என்ன சொன்னான், என்ன கண்டக்ட் பண்ணானா, அவன் வந்து கமலோட ஃபேன். ஓகேங்களா? சோ அதுலயும் வந்து அந்த சம பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு விக்ரம் படத்து மேல. சரிங்களா? அடுத்து வந்து லியோ விஜய் என்ன கூட பண்றப்ப அது அந்த ப்ரெஷரே வேற. ஏன்னா பெரிய படம், பெரிய ஆக்டர், அந்த ப்ரெஷர் இருக்கு. அவன் என்ன சொல்லிருப்பானா, அந்த மாதிரி ப்ரெஷரை அந்த கூலி இல்லைன்னு தான் சொல்லியிருப்பானு தவிர அவன் வேற எதுவுமே சொல்லல.
அதான் இப்போ புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன், என்னுடைய முந்தைய படங்கள்ல நான் பண்ண தப்ப நான் வந்து பண்ணல. என்னுடைய முந்தைய படத்துல நான் பண்ண தப்ப பண்ணல அப்படின்னு சொல்றாப்புல. நீ அத நான் வேணா அந்த கிளிப்ப எடுத்து உனக்கு தர்றேன். நீ பாரு. அவர் என்ன ஆமா சொல்ல வர்றாரு அது அப்படின்னு வாசல் சொல்லிட்டு பாரு. ப்ரோ ஓகேயா? நீ முந்தைய முன்னாடி படத்துல பண்ண அதுல வந்து படம்னா அந்த ஆட்டோமேட்டிக்கா டேட் லியோவோட சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் ப்ரோ. வரும். இதுல வந்து அவர் டேட்டே சொல்லல ப்ரோ. அவன் அது கூட சொல்லியிருக்கலாம்ல. அதுதான் நான் கேக்குறேன். ஏன்னா எல்லா படத்துக்கும் டேட் சொல்லியாச்சு. முன்னாடி வந்த படம் மூணு நீ படத்துக்கும் டேட் சொல்லிட்டு தான் நான் வந்தாங்க. இதை இப்ப ட்விட்டா போட்டு நான் உனக்கு ஷேர் பண்றேன். அது என்ன சொல்ல வருது அப்படிங்கறத நீ புரிஞ்சு தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும். இது என்னுடைய கருத்து. நான் பார்த்தேன், என் பார்வைக்கு அப்படிதான் வந்துட்டு தெரியுது. அது எப்படின்னா, அது நிறைய பேருக்கு அப்படி தோணும். நான் இவன் நம்மள குறை சொல்ற மாதிரி சொல்றானோ அப்படின்னு தோணும். அது அந்த இடத்த நீங்க அவன் கொடுக்க தேவையில்ல. என் அவன் முந்தைய படத்தை படத்துல பண்ண புரிஞ்சுக்கணும்னு நான் அவசியம் தப்ப இல்லை. இதுல நான் பண்ணல. என் முந்தைய படத்துல நான் பண்ண தப்ப இதுல நான் பண்ணல. என்ன புரியிட்டு இது தப்பு புரியல. 600 சில்லற கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்குது. கடந்து போ. அதெல்லாம் டேக்கவே இருந்ததுன்னா மனசுக்குள்ள வச்சுக்கோ. இதுக்குள்ள 1000 நீ உட்காந்து பண்ணிருக்கணும் ப்ரோ. 400 ஷாட். சாலிடா 1000 பண்ணிருக்கணும். சுரேந்தர் மாதிரி 4 பேர் முட்டு கொடுக்கறதுக்கு இருக்காங்கிறதுனால அவன் வந்து தைரியமா பேசிட்டு அந்த இருக்கிறான். நார்த் மல்டிபிளெக்ஸ் கூட அந்த கிளவுன் பிடிச்சிருந்தா சாலிடா 800 எந்தெந்த டைம் கிடைக்கும் லோக்கி மேல வன்மம் கக்கலாங்கிற ஒன்ன மாதிரி 4 பேர் இருக்கும்போது என்ன மாதிரி 4 பேர் வந்து மாஸ்டர் லியோங்கிற ஒரு படம் தளபதி கொடுத்தவனுக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்கு எந்நேரம் முழு நேரமும் 24 மணி நேரம் நான் கொடுப்பேன். எனக்கு நான் சொல்லுவேன், கடைசி வந்த எத்தனையோ வருஷங்கள்ல மாஸ்டர் லியோ தான் எனக்கு பெரிய பெஸ்டான படம். திசை திருப்புற என்னமோ நான் வந்து மாஸ்டர் வந்துட்டு உனக்கு நான் ஏதாவது அதை பத்தி பேசுறேன். இனி உனக்கு அந்த உனக்கு இங்க பாரு, உனக்கு வந்து உனக்கு அந்த லியோ செகண்ட் ஆஃப் இந்த விஷயத்தை பத்தி 2 விஷயம் நான் சொல்றேன் கேளு. பெரிய அளவுக்குலாம் இல்ல மாஸ்டர். சப்ஜெக்டிவ் தான், ஓகேவா? அது எனக்குன்னு சொல்லிட்டேன், உனக்கு நீ தெரியும்னு வச்சுக்கோ. நான் சொல்லுவேன், அதாவது லோக்கி வந்து புனிதமானவன், அவன் தப்பே பண்ணல அப்படிலாம் இல்ல. அவன் வந்து அந்த லூஸ் டாக் விட்டதெல்லாம் அதெல்லாம் ஓகே. ஆனா இவ்வளவு திரும்ப நான் செஞ்ச தப்ப செய்யல. நான் செஞ்ச தப்ப நீ எப்பெல்லாம் ஒன் பேஸ் போடுறியோ அப்பெல்லாம் நீ வன்மம் கக்கிட்டு இருக்கு தெரியுமா? அது தப்புன்னு நான் சொல்லுவேன். தேவை. இப்ப நான் அட்லி ஏதாவது கடிக்கிறேன், அவன் பேசுனது கூட தெரியாது. நீதான் ஒவ்வொரு இதுலயும் உட்காந்துக்கிட்டு இதை பண்ணிட்டு அதை பண்ணிட்டு அவன் அப்பயும் கடைசியில் நான் பண்ண விஷயம் தான் சொல்றான். எனக்கு வந்து இப்படிதானே அனிருத் திட்டுறப்ப எனக்கு வலிக்க அப்படின்னு நான் வலிக்கிறேன். நான் ஜாலியா தான் எடுத்து போறேன். சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன். நீ அதை எடுத்து பாருங்க. இங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட அதை எடுத்து பாருங்க. அந்த சுதீர் ஸ்ரீனிவாசன் இன்டர்வியூல ஆரம்பிச்ச உடனே கொஞ்ச நேரத்துக்கு இதுதான் வருது இந்த டாபிக். பாருங்க, நிறைய இன்டர்வியூல பாருங்க, லோகேஷ் வந்து எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பு முத கொண்டு பேசிட்டு இருப்பாரு. ஓகேவா? ஏன்பா நீ ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சொல்ற, நான் பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்றேன். அதையே நீ இது பண்ற, நீ சொல்லிக்கோ. அதே மாதிரி டைம் கொடுத்துருந்தா நல்லா பண்ணிருப்பேன்னு சொல்றான் ப்ரோ. இவன் தானே கமிட் ஆயிட்டு வரான் உள்ள. எனக்கு டைம் வேணும்னா டைம் வேணும். அதுதான் ப்ரோ, அதுதான் என் தப்பு. அதான ப்ளே எடுத்துக்கிறான். அதைத்தான் அவன் சொல்லிக்கிறான். அதைத்தானே சொல்றான். அதைத்தான் நான் சொல்லிக்கிறான். நான் தான் கமிட் பண்ணி வரேன். நான் தான் படத்தை வந்து மட்டம் தட்டுற மாதிரி தானே அர்த்தம். அதெல்லாம் நீங்க அதனால இப்ப படம் வந்து அதனால அவன் சொன்னனால படம் குறைஞ்சு போயிருமா இல்ல என்ன ஆயிரும்? இல்ல மதன் ப்ரோ, ஒரே நிமிஷம் அவன் என்ன சொல்லிருப்பான்? அவன் சொன்னது படம் எப்பயோ ஓடி முடிஞ்சு அதுக்கப்புறம் அவன் படம் ப்ரொடியூஸ் பண்ண போது வந்து சொன்னது அது. இல்ல சுரேந்தர் ஒரே நிமிஷம். இப்ப ஜெய் ப்ரோ நீங்க படம் ஓடிட்டு இருக்கும்போது அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, படம் ஓடிட்டு இருக்கும்போது என்ன சொன்னான்? இல்லப்பா இங்க பாரு, நான் என்ன சொல்றேன், படம் ஓடிட்டு இருக்கும்போது நீ வந்து ஃபைட் கிளப் உடைய இன்டர்வியூல அந்த ஆங்கர் கோபிநாத் வந்து கேட்கவே இல்ல, இத பத்தியே கேட்கல. சம்பந்தமே இல்லாம வாண்டடா வந்து இவன் சொல்றான். இவனே தப்பு. என்ன முட்டு கொடுத்தா? ஆமாண்டா, அந்த வீடியோ எடுத்துப்பா. அவன் அடி வாங்கினது ஃபர்ஸ்ட் அந்த ஃபைட் கிளப் இதுல, அதுக்கப்புறம் 3 இடத்துல சொல்லிருப்பான்டா. அதே திரும்ப இன்னொரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு போயிட்டு சொல்லிருப்பான். 3 இடத்துல. இப்ப சுதீர் ஸ்ரீனிவாசன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. சம்பந்தமே இல்லாம நான் முன்னாடி பண்ண தப்பு நான் பண்ணல, முன்னாடி பண்ண தப்பு என்ன வரட்டுமே. முன்னாடி நான் சொன்ன அந்த பிரஷர் தான் நான் பார்த்த வீடியோ, நான் பார்த்த வரைக்கும் அந்த பிரஷர் தான் நான் கேட்டேன். ஏதோ தப்புன்றீங்க தெரியல. நான் முன்னாடி வேணா பார்த்துட்டு நான் சொல்றேன். அதே மாதிரி அவன் அந்த லியோல அவன் சொன்னது வந்து டைம் கேட்டது வந்து எதுக்குனாக்கா, அந்த செகண்ட் ஹாஃப்ல லியோதாஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீனுக்காக தான் அவன் சொல்லிருந்திருப்பான். இருங்க முடிச்சு ப்ரோ, நான் முடிச்சிடறேன். இல்ல ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ, நான் முடிச்சிடறேன். இல்ல முட்டு கொடுக்கல ஒண்ணு நான் சொல்லிக்கிறேன். அவன் வந்து அந்த டைம் கொடுத்தா நான் பண்ணிப்பேன்னு சொன்னது வந்து செகண்ட் ஹாஃப்ல லியோதாஸோட இன்ட்ரோக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திபன் இன்ட்ரோ இருக்குல்ல, ஹைனா சீக்வன்ஸ்,
அந்த மாதிரி வந்து அந்த ஏதோ அந்த அனி பேஜர் ட்ராப் பண்ற மாதிரியான சீக்வன்ஸ் தான் அவன் சொல்லியிருப்பானே தவிர கதைக்காக அவன் சொல்ல. அவன் சொன்னது வந்து என்னன்னா அந்த சீக்கிரம், ஏன்னா அதுக்கு தான் பண்ணா சிஜி பண்ணா அதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா இதுக்கே வந்து கரெக்டா ஒரு வருஷம் எடுத்துக்கிச்சு எதுனா இந்த ஹைனாக்கு. ஸோ அப்போ அதுவும் அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் எடுத்துருக்கும். அவன் அதை தான் மீன் பண்ணியிருப்பானே தவிர நீங்க வந்து அதை வேற மாதிரி சொல்றீங்க. எனக்கு புரியல அது நீங்க எப்படி சொல்றது. அவன் மீன் பண்ண அவன் சொன்னது வந்து அந்த அனிபேச்சர் சீன் தான் சொல்லியிருப்பான் லியோதாஸோட இன்ட்ரோக்கு. பார்ட்டி பண்ணி அனிபேஜர் வச்சவன் அப்படிலாம் லியோதாஸ் எதுவும் சொல்லல. வைக்கிறீங்க இல்ல நான் ப்ரோ. என்ன அவன் அப்படிதான் ப்ரோ சொல்லியிருப்பான். நீங்க வேணா இன்டர்வியூ பாருங்க. அப்ப ரெட் வெட்டிங் மாதிரி ஏன் பிளாஷ்பேக் வைக்கலன்னு அதுவும் கேட்டு அது வந்து ரெட் வெட்டிங் மாதிரி ட்ரை பண்ண அது வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு அதுவும் சொல்லியிருப்பாங்க. அவன் நான் இது பண்ணது வந்து ரெட் வெட்டிங் மாதிரி ஒன்று ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படிதான். நார்த் மார்க்கெட்டே விடலையா? ஆனா அதுக்காக சாங் வச்சிடலாம்டா. புரியல. மல்டிபிளெக்ஸே ரிலீஸ் பண்ணலையா? அது மல்டி அதான்டா இந்த லலித் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தானே இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காரு. அவன் தான் நிறைய வேலை பார்த்தான்னு அந்த படத்துல. அந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் படம் இருக்கணும். எவ்வளவு கண்டிஷன் போட்டான் ஒழுங்கா. இங்க பண்ணதை வந்து அந்த மல்டிபிளெக்ஸ் அந்த ஓடிடியில் பேசி மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னும் செமையா போயிருக்கு. நாட்கள்லாம் சூப்பரா ரீச் ஆயிருந்திருக்கும். ஏன்னா உனக்கு மல்டிபிளெக்ஸ் வரவே உனக்கு படம் 50 பண்ணிச்சு. மல்டிபிளெக்ஸா வந்து சாலிடா எங்கேயோ போயிருக்கும். எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். நீங்க அடிக்கிறதா ப்ரொடியூசர் தான் அடிக்கணும். அவன் தான் வேலை பார்த்துருக்கான். அவன் ஒழுங்கா வேலை பார்த்துருந்தானாக்கா லியோலாம் வேற மாதிரியான கலெக்ஷன் பண்ணியிருக்கோம். வேற ஒரு ரேஞ்சில் போயிருந்துரும். அவர் என்ன இது பண்ணாரு புரியல. ப்ரொடியூசர் அவர் என்ன பண்ணாரு? ப்ரோ ஆமா ப்ரோ. இந்த எனக்கு படம் வந்து இந்த 2 மணி நேரம் 40 நிமிஷம் தான் இருக்கணும். இந்த டைம் டைம்ல படம் எடுத்து கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கு 1 ஹவர் 1.25 மீட்டத்தை தாண்டக்கூடாது. அவ்வளவு கண்டிஷன் போட்டிருப்பான் அவன் அந்த படத்துல. இவ்வளவு பண்ணான்ல அந்த ப்ரொமோஷனுக்கு நார்த்ல அவன் என்ன பண்ணான்? மல்டிபிளெக்ஸ் அவன் சைன் பண்ணானா? இந்த 8 வீக்ஸ் அந்த டீல் ஓடிடி டீல். அதை முன்னாடி அது தெரியும்ல, அது முன்னாடியே பண்ணிருக்கலாம். வாரிசு டைம் அப்பயே அந்த இது போச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த டீல்லாம் சைன் பண்ணானுங்க. அப்போ ஒழுங்கா அவன் பேசி அந்த 8 வாரம் வீக்கை வாங்கி நார்த்ல இருந்து மல்டிபிளெக்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்கான். அவன் அவ்வளவு தப்பு பண்ணிருக்கான் ப்ரொடியூசர். ஆனா அவன் தான் தப்பிச்சிட்டு இருக்கான். லியோ வந்து 650 நின்றதுக்கு மெயின் ரீசன் ப்ரொடியூசர் தான் ப்ரோ என்ன பொறுத்த வரைக்கும். இப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்சம் வந்து என்ன சொல்றாங்க 800 கிட்ட போயிருக்கும் ப்ரோ. நார்த்ல மட்டும் ஒயிட் ரிலீஸ் எனக்கு ஒரு நிமிஷம். சரி ஓகே, நீ லோக்கியை ப்ளேம் பண்ணிக்கோ. ஓகே, உன்னோட இது இவ்வளவு பெரிய படம் எக்ஸ்பெக்டேஷன் படம்ங்கிற இரு ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். இவ்வளவு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் படம் அப்படி இதே இருக்கு. என்ன ப்ரொமோஷன் பண்ணாங்க? இவ்வளவு மிச்ச எல்லா கலெக்ஷன் ஹை கலெக்ஷன் படம்லாம் வருது. என்னென்ன ப்ரொமோஷன் நீ சொல்றியா? ப்ரொமோஷன் தேவையே இல்லைன்னு சொல்லுவியா? நீ இப்படியே சொல்லிட்டு இல்ல ஒரே நிமிஷம் ப்ரொமோஷன் தேவையில்ல ப்ரோ. அப்புறம் எதுக்கு இந்த பிரைட்ல வச்சு அந்த வீடியோல விட்டீங்க? படம் வருதுங்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தரும் டிக்கெட் புக் பண்றதுக்கு சரி சையது ப்ரோ ப்ரொமோஷன் தேவையில்லைன்னு சொல்றீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அந்த போட்டிங் வீடியோ எல்லாம் விட்டாங்க? T67 வந்து டீம் வந்து இதுல போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷன். அதாவது நீ ஒரு நிமிஷம், ஒரு ஹாலிவுட்ல பெரிய பட்ஜெட் எடுத்து பண்ற படம் வந்து அவன் கூட எதுவும் ப்ரொமோஷனே தேவையில்லை. மார்வெல், அவெஞ்சர்ஸ், இல்ல டிசி காமிக்ஸ்னு என்னன்னா கிறிஸ்டோபர் நோலன் எல்லாம் எடுத்துட்டு போயிடலாம். ப்ரொமோஷன் ஏன் பண்றானுங்க? இட்ஸ் சர்டன்லி பெனிஃபிட்ஸ் பட் மூவி. கண்டிப்பா கடைசி 3 மாசத்துல படத்துல இருந்து என்ன கண்டென்ட் ப்ரோ வந்துச்சு? ஒரே நிமிஷம். படத்தை பத்தி என்ன கண்டென்ட் வந்துச்சு? பர்த்டே அன்னைக்கு அந்த பாட்டு வந்துச்சு, அதை விட்டுருங்க. ஜூன் 22 விட்டுருங்க. அதுக்கப்புறம் 3 மாசம் என்ன நடந்துச்சு? இவங்க அந்த ஐமேக்ஸ் பிரிண்ட் ரெடி பண்ற எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க ப்ரொடக்ஷன் டீம். கடைசி 1 மாசம் வரைக்கும் ஒரு அப்டேட் கூட வரல. கடைசி அந்த 25 நாள் 15 நாள் அதுல என்ன அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப நீங்க அதெல்லாம் இல்ல வாக்குவார் கொடுத்தலாம். இன்னொன்னு சொல்றேன் உனக்கு. ஓவர்சீஸ்ல உனக்கு வந்துட்டு 10 நிமிஷம் அன்னைக்கு அந்த அர்ஜுன் கிட்ட இவர் சொல்லும் போது அங்க சஞ்சய் தத் கிட்ட நான் தாண்டா லியோ தாஸ் அது வராது தெரியுமா? ஓவர்சீஸ்ல அந்த எடிட்டிங்ல அந்த பீஸ் இல்ல. அந்த சீன். ஆமா ப்ரோ. இந்த படமே வந்து மொத்தம் 3 பிரிண்ட் போயிருக்கு ப்ரோ. 3 டிஃபரெண்ட் பிரிண்ட் போயிருக்கு. அந்த மாதிரி நடந்திருக்கு அந்த கடைசி டைம்ல. அவ்வளவு இதுல எல்லாமே ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர். அது ப்ரோ அப்படி அது வேற. அப்படி சொன்னீங்கன்னாக்கா அப்புறம் இங்க லாஸ்ட்ல வரணும். ஒரு சில ஏரியால வந்து அந்த நான் தாண்டா லியோன்னு சொல்லிட்டு அதை முன்னாடியே வச்சிருவாங்க. எப்படின்னாக்கா சஞ்சய் செத்த உடனே அந்த சீன் வந்துடும். நமக்குலாம் வந்து எப்போ வந்துச்சுனாக்கா அர்ஜுன் செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த சீன் வச்சாங்க. மிஸ்பிளேஸ்ட். அர்ஜுன் செத்ததுக்கு அப்புறம் இருக்கிறது தான் கரெக்ட். ஓகேயா? சஞ்சய் அதுதான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து வேலை பார்த்து
அதுதான் ப்ரோ அந்த இதுதான் ப்ரொடக்ஷன் ஃபெயிலியர் தான் இது லியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா. அப்படிலாம் சொல்லாத. இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட மவுண்ட் பண்ணி காஷ்மீர்ல போய் ஏய் ரொம்ப அவன் அதுக்கு அதான் ப்ரோ சொல்ல ஸ்டார்டிங்ல முடியாது. நல்லா அவன் ஆரம்பிச்சு அவன் கடைசியில கோட்டை அதாவது விட்டாங்க. என்னப்பா அவன் நீ இதுக்கு ரொம்ப முன்னாடி இல்ல எவ்வளவு பெரிய ஜாவித், படம் இந்த மாதிரி ஒரு அதாவது பெரிய படத்தை டைரக்டா மொத்த வந்து இவ்வளவு பெரிய படத்தை எப்படா எடுத்து பண்ணிருக்கான். அதுதான் ப்ரோ அதுதான் நான் சொல்றேன். அவன் வந்து ஸ்டார்டிங்ல சூப்பரா ஆரம்பிச்சான் ஓகேங்களா, செம்மையா ஆரம்பிச்சு கடைசியில போய் கோட்டை விட்டான். கோட்டை அவன் மத்த பக்காவா பிளான் ப்ரொடியூசர்ஸோட பண்ணி அவன் நல்லா இருந்திருக்கணும். தான் பண்ணான். சன் பிக்சர்ஸோட அவன் நல்லா தான் பண்ணான். சன்னை விட்டுருங்க. நான் இப்ப எங்க விக்ரம் பார்த்து கமல் எப்படி பண்ணோம் ப்ரொமோஷன். அவர் ஊர் ஊரா போய் சொல்லி ஏய் இது அவர் பண்ணிட்டு வந்து எங்க இருப்பாரு. பாரு கமல், நீ அது ப்ரோ கேக்குற கமல் டீம் தானே சரி கேக்குற. ப்ரோ. இப்ப இது நமக்கு வந்து கமலை தானே கேக்குற. அப்ப நீ நான் அதே போன மாதிரி நான் தளபதி சொல்ல ப்ரோ. கேட்பியா? நான் அவரை விட்டுருங்க. நான் என்ன கேட்கிறேன், டீம் இல்ல நீ போச்சா இல்ல லியோ இல்ல டீம் ஒரு போச்சா, நிமிஷம். நீ நீ லியோ டீம் நீ போச்சா இல்ல இல்லையா? கமலோட நம்ம கமல் படம் ஒரே நிமிஷம். என்ன சொன்னாலும் சரி, இப்படி ஒரு படத்துக்கு இன்னும் பயங்கரமா ப்ரொமோஷன் அது பண்ணிருக்கணும். ஓகேடா. கண்டிப்பா அது பண்ணிருக்கணும் ப்ரோ. ஓகேவா? அதெல்லாம் வந்து தலைவர் சொல்றதுதான்டா. எந்த அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு மூவி, அதெல்லாம் நீ லலித்தெல்லாம் நீ காம்பினேஷன், வந்துட்டு இது பட்ஜெட் பண்ண முடியாது. எல்லாமே எல்லாம் இதா தலைவருடைய இருக்கு. கட்டளை ஆமா இதுதான். அவ்வளவுதான். இது அது என்ன ப்ரோ, புரியுதுல்ல உனக்கு? தலைவர் வரமாட்டாருன்னு தான் சொல்லியிருப்பாரு. பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவாரு. அதான் அவரு ஃபேஸ் பண்ணதான்டா அங்க வேலையே. மத்த சும்மா இவனுங்க மட்டும் போய் என்ன ரீச் பெருசானா ஒன்னும் அது இம்பாக்ட் பண்ணாது. 10-20 கோடி வேணும் டிஃபரன்ஸ் இருக்கும் அவ்வளவுதான். அதுக்கு ஊர் ஆடா அண்ணா போயிட்டு இருப்பாரு. அதாவது ஜாவித், அதாவது ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஃபுல்லா அவங்க பிளேம் அப்படிலாம் கிடையாது. இல்ல ப்ரோ இப்ப மேலயும் இருக்கு. இவங்க எல்லாம் ஆனா லோக்கி அடிக்கிறாங்களா, நான் இவ்வளவு அதை ஹேட் சொல்றேன். பண்ணி இது பண்ற லோக்கி அளவுக்கு, எவ்வளவு பங்கு இருக்கோ அதாவது அதே பங்கு இவனுக்கு இருக்கு. இவ்வளவு வன்மம் என்ன பொறுத்த வரைக்கும் இல்லண்ணா எனக்கு இவன் வன்மம் மேல கிடையாதுடா. தேவையில்லை அப்படின்னு தான் நான் ஐயோ இருக்கேன். சப்ஜெக்டிவ் தானே அந்த விஷயம். நீ வந்து ஓவராலா நீ நான் சொல்றேனே, நீ ப்ரொடக்ஷன் அதெல்லாம் போத படம் வந்து ஃபைனஸ்ட் ப்ராடக்ட். உனக்கு வந்து படம் பிளாக் பஸ்டர். அதை விட்டு ரிசல்ட் இஸ் டன். இனிமே ஓடி முடிஞ்சு பிளாக் பஸ்டர் ஆன படத்துடைய 550 கோடி இதை கலெக்ட் வந்து பண்ணிருச்சு. அதுக்கு 600 தான் நீங்க சில்லற. அங்க நீ போய் ஏன்டா என்ட்ரி நீ கொடுத்துட்டு வேற. இருக்கணுமா? ப்ரோ நார்த்ல ஒயிட் ரிலீஸ் இருந்தா 800 பண்ணிருக்கும் ப்ரோ. அங்கேயே அது முடிச்சிருக்கோம். ஓகே. ஜாவித் இல்ல இதே அது நீ இல்லைனாலே நிறைய 560 பேசலாம். அது க்ரோஸ்டா. நம்ம சொல்லலாம். அப்படி இருந்தா அப்படி இருந்து இப்படி இருந்து இப்படி இருந்தால் 800 சில்லற, அதெல்லாம் நம்ம நிறைய பேசலாம். அது ஓகே விட்டுரு. இப்போ 600 ஆடு ஓகேயா. ஆமா என்ன சொல்றோம் அப்படின்னா, லோகேஷ் ராஜ் போற இடங்கள்லாம் வந்து நான் அந்த டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். டேட்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு அந்த ப்ரெஷரே கிடையாது. அப்படி சொல்றது மூலமா இந்த உலகத்துக்கு என்ன கன்வே ஆகும், இதை தான் நான் சொல்ல வந்தேன். எனக்கு இந்த படத்துல எந்த ப்ரெஷரும் கிடையாது. கன்வே ஆகுதுன்னா he needs more time. No one production house shouldn't pressure him. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவருக்கு ப்ரெஷர் போட்டிருக்குது அப்படிங்கிறது நீங்க கன்வே பண்றீங்க இந்த ஆமா உலகத்துக்கு. போட்டிருக்கு. ஓகே. அப்போ கரெக்ட் அப்போ கரெக்ட். உன நான் செம்மட்டி அடி அடிப்பேன். அப்போ நான் உனக்கு கிளி அடி தொங்க விடுவேன். அடி அடிச்சுக்கோ. சுரேந்தர்ண்ணா நீங்க தான் பேக்அப்ல டீரிங் போட்டு வச்சுட்டு நீங்க கரெக்டா உசுப்பேத்தி விட்டு அவர் திட்ட வைக்கிறீங்கன்னு எனக்கு எது தோணுது. என்னோட பேக் ஆஃப் த மைண்ட்ல அப்படி தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுடா. நம்ம பட்டதான் நேரா எதா இருந்தாலும், நண்பனா இருந்தாலும் சரி, நமக்கு பிடிக்கல அப்படின்னா எடுத்து சொல்லிடணும். ஓகேவா? சம்மட்டி அடிதான். அப்ப நீ நான் வந்து வந்துட்டு முடிஞ்சிச்சு, எல்லாம் சைதன் பக்கம் முடிஞ்சு. தான். எனக்கும் வந்து லோகே மேல ஆமா, இந்த மரியாதை அங்கதான் நீ போச்சு. அதெல்லாம் விட்டு நான் வந்து என்ன சொல்றேன்னா, நான் சிம்பிளா சொல்றேன். வேற டாபிக் போயிடும். கடைசியா ஃபைனல் முடிவுரை கொடுத்துட்டு இது வந்துடுறேன். சரி அது இப்படி முடிவரை நீ கொடுக்க கூடாது. ஆயா அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. அவ்வளவுதான், டாபிக் முடிஞ்சுச்சு. இப்ப வேற டாபிக் பேசிடு. மறுபடியும் வாங்க அடிப்பதிக்கா போலாம். ஆனா நமக்கு ஜனநாயகம் வந்து நல்ல அப்டேட். இப்ப ப்ரொடியூசர் அடுத்த வேணும் ப்ரோ. அப்டேட் ஏனென்றால் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வேணும் ப்ரோ. இல்லடா இதுக்கே நீ இந்த அடி அடிக்கிறியே ஜாவித். அப்ப நீ கேவிஎன் ப்ரொடியூசர்லாம் வீட்டு வாசல்ல போய் நின்று அடிக்கணும். எங்க பெங்களூரா சொந்த ஊரு. அவரு ஏன் எனக்கு போன தெரிஞ்சு படம் ஒருத்தன் பண்ணானு தற்கொலை. எனக்கு தெரிஞ்சு எதுக்கு பண்ணானுங்க? இல்ல எனக்கு லலித் அங்கிள் ரொம்ப பிடிக்கும்பா. எனக்கு தெரிஞ்சு நீ அதான் நீங்க இது சாஃப்ட் கார்னரா? ஓகே தம்பி அப்படி இல்லம்மா. நீ அந்த மாதிரி பாக்காதம்மா. நான் உனக்கு சொல்றேன். அவரால பண்ண கரெக்ட் முடியாது. தான். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அமைதியா சாதுவா இருப்பாரு. என்ன கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம், அது மட்டும் தான் எனக்கு வருத்தம். சுரேந்தர், இது தேவையில்லாத பேச்சு. திரும்ப மீண்டும் நீ என்ன ட்ரிகர் பண்ணீங்கன்னா அப்புறம் ராத்திரி ஃபுல்லா நான் வந்து இதுதான் போட்டு இது பண்ணிட்டு இருப்பேன் பாத்துக்கோ. சரி அது சொல்லு. இல்ல லலித் அங்கிள் என்னன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர். அவருக்கு எப்படி தெரியுமா, நான் எந்த இடத்துல தெரியுமா நான் அவர் மீது உண்மையிலேயே ரொம்ப நான் பரிதாபப்பட்டேன். திருப்பூர் சூப்பர் இவர் வந்து இத்தனை மணி ஷோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாரு. அவர் வந்து இவ்வளோ பிரைஸுக்கு நம்ம விற்கிறோம், இவ்வளவு தூரம் பண்றோம், இவ்வளவு பிசினஸ் பண்ணியிருக்கோம், இவ்வளவு ஷோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோர்ட்டுக்குலாம் போறாரு. ஏன்னா இந்த படத்துக்கு மட்டும் சிறப்பு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, ஜிஓ வர மாட்டேங்குது. ஒரு கோர்ட்டுக்குலாம் போய் இதெல்லாம் பண்றாரு. அங்க கோர்ட்டுக்கு அவர் போறதுக்கு முன்னாடி இங்க வந்துட்டு திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து பேட்டி கொடுக்குறாரு. இது கொடுக்குறாரு. நாங்க இந்த மணில இருந்து ஆரம்பிப்போம், ஜிஓவே வந்தாலும் நாங்க இத்தனை மணில இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றோம். அயோக்கியப்ப எவ்வளவு திமிர் இருக்கும் அவனுக்கு.
அந்த டைம்ல. ஏன்னா வன்மம் உள்ள லலிதெல்லாம் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட மவுண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய கரெக்ட். ப்ராஜெக்ட எக்ஸிக்யூட் நீ ஒரு சன் பிக்சர்ஸ் லைக்கான அப்படி செஞ்சிருப்பியாடா? அயோக்கிய பயல. அவர் ஒரு ப்ரோ தனியான ஒரு வெயிட் சீண்டி பண்ணுங்க, பாத்திரலாம் அப்படின்னு தானே. அதுக்கெல்லாம் சாவானுங்க பாருங்க. இந்த ஜனநாயகம் மட்டும் முடியட்டும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு தேட்டர் ஃபோன் இல்ல சைல் ப்ரோ, நீங்க சொல்றதுனால அது மட்டும் நானுமே இல்ல, இந்த லலிதா நடிக்கிறது இல்லை. ரிவ்யூவர்ஸ் முதற்கொண்டு இந்த படத்துக்கு வந்து ஓவரா ஆமா, அடிச்சாங்க. அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். அந்த அபிஷேக் அவன் எல்லாம் பண்ணலாம் சத்தியமா சொல்றேன், என் வாழ்நாள நான் மறக்கவே மாட்டேன். என்ன நடந்தாலும் மன்னிக்க மாட்டேன். கர்மா இஸ் பூமரங் ப்ரோ, எல்லாத்துக்கும் அனுபவிப்பானுங்க இந்த நாய்ங்க. நடக்கட்டும் அப்ப இருக்கு எல்லாரும். அப்ப லலித் அங்கிள் சந்திச்ச ப்ரெஷரு, அவர் வந்து அதை ஹேண்டில் பண்ணது, இந்த படத்தை அவர் பொசிஷன் பண்ணது, இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருந்தது. அப்பதான் சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் வன்மத்துல சுத்திட்டு அங்க வாங்கின அடிதான் அதோட ராஜினாமா பண்ணாரு அவர். இந்த தலைமை பொறுப்பை போட்டு நொக்க கலட்டினானுங்க நம்ம பசங்க, செதிலா சதைச்சு விட்டானுங்க. அதுல ஏற்பட்ட விமர்சனத்துலதான் அவர் வந்து 10 மணிக்கு நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போனார். கிளம்பி ஓடு அப்படின்ட்டாங்க. டவுலத்தா உட்காந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு இது பண்றது என்னடான்னு பார்த்தா லலித் அங்கிள் பேட்டியில பிரஷர் தாங்க முடியல. அவரு எல்லாரும் போட்டு அடிக்கிறானுங்க அந்த சைட்ல இருந்து. அவ்வளோ டேம்ஸ் வாங்குறார், இவ்வளோ டேம்ஸ் வாங்குறார், மயிரை புடுங்குகிறார். நீங்க என்ன டேம்ஸ் இதுக்கு வாங்குனீங்க? ஜெயிலருக்கு வந்துட்டு வாங்குனீங்க. இந்த இதுல இருந்து என்னென்ன டேம்ஸ் இதுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு டேம்ஸ் பிரச்சனை வந்து நொட்டுதா? என்னன்னா கோயம்புத்தூர் சைட்ல இவரு வந்து ரைட்ஸ் கேட்டிருக்காரு. ஓகே, அப்புறம் வந்துட்டு இந்த 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 ஒரு நாள் 1 டே 2 டே இந்த ஃப்ளோட்டிங் காசுன்னு சொல்லுவாங்க, டக்குன்னு ஒரு ஷூட்டிங்கை கன்வீன் பண்றது அந்த மாதிரி அங்க ஏதாவது கொடுத்துருக்காருடா. ஓகே, லலிதா அதை உடனே திரும்பி இதெல்லாம் அதாவது வட்டிக்கு பினான்சியலா பரிவர்த்தனை இவங்க 2 பேருக்குள்ள நடந்திருக்கு. அதாவது என்னன்னா அதுவும் படத்துக்காக ஒரு பெரிய பினான்ஸ் அப்படிலாம் வாங்கல, சும்மா டக்குன்னு கை மாத்துன்னு சொல்ல மாட்டோம், ஒரு 2 நாள் இது இருக்கும், இம்மிடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும், அப்படி வாங்கிட்டு அப்புறம் ஒரு டக்குன்னு அவர் கொடுத்துருவாரு. அந்த மாதிரி வெரி ஃபியூ. இவர் என்ன பண்ணிட்டாரு, இது மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு ரைட்ஸ் வாங்கிடலாம்னு நினைச்சிருக்காரு. அங்க ரைட்ஸுக்கு வந்துட்டு 15 நாளைக்கு ஓட்டா போட்டு நிக்கிறானுங்க. இவருடைய காம்படிட்டர், இவருடைய எதிரி அங்க உட்காந்து, பேர் என்ன யார மதன பேர் என்னடா, அவரு தியேட்டர் ஓனர் மாதிரி தான் ப்ரோ. அவரும் தியேட்டர் ஓனர் தான். ஆமா ஆமா ஆமா, அவரு பேர் மறந்து போச்சு எனக்கு. அவரும் பெரிய ஆள் தான், நல்ல பேர் தான், பெரிய ஆள் தான். என்ன இவர் வந்து ரைட்ஸ் எதிர்பார்த்திருக்காரு. லலித் வந்துட்டு இவ்வளவு காசு போட்டு எடுத்திருக்காரு, இவ்வளவு பெரிய பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு வந்து யார் வந்து அதிகமா கேட்கறாங்களோ கெப்பாசிட்டியும் பார்ப்பாங்க. பிளஸ் வந்து அதிகமா திடீர்னு வந்து கேட்கறான், அவன் யாருன்னே தெரியல, இண்டஸ்ட்ரியில அவன் படம் பண்ணிருக்கானு தெரியல, அந்த மாதிரி இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு கிரெடிபிலிட்டி இருக்கணும், மசில் இருக்கணும், பிளஸ் வந்துட்டு அந்த பணத்தை தந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும், நல்லா ரிலீஸ் பண்ணுவாரு, எல்லாம் பார்த்து தான் கொடுப்பாங்க. அப்போ எல்லா கிரைட்டீரியாலையும் இது பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு கொடுக்குறாரு. இவர் இங்க வந்து வன்மத்தை கத்துறது அது இதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த லாபமும் இல்ல, படம் நல்லா தான் ஓடிட்டு இருக்குது, எங்களுக்கு டேர்ம்ஸ் என்ன மயிர் கெடுக்கிறேன்னு கேட்கிறேன். அது ஏன் ஸ்ரீசக்தியில மட்டும் அப்புறம் இது முடிஞ்சா அவன் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லுங்களேன். எனக்கு அவன் அதான் எனக்கு தோணும், திருப்பூர் ஸ்ரீசக்தியில அவன் ஜனநாயகம் ரிலீஸ் பண்ணக்கூடாது அந்த சொட்டையன், அந்த மறுகாடு பண்ணேன். ஆனா போச்சுல வன்மம் கேட்குவான் அவரு சில்லற பையன். இப்படி தொடர்ச்சியான இதுகள் வந்துட்டு இருக்கும் பொழுதும் லலித் வந்து அப்படி நின்னாரு. வாரிசும் வந்து தமிழ்நாட்டுல டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு, நிறைய ப்ரெஷர்ஸை வந்துட்டு சந்திச்சாரு, தியேட்டர் கிடைக்கல, ஆனாலும் அவர் வந்து சண்டை செஞ்சாரு. ஒரு பொறுமையான மனுஷன், தளபதிக்காக அவர் வந்து வாரிசுலாம் சூப்பரா வேலை பார்த்தாரு ப்ரோ. சீரியஸா வாரிசுக்கு நல்லா வேலை பார்த்தாரு. டக்குன்னு ஒரு பிரீமியர் ஒன்று அடிச்சு விட்டாரு. ஓகே, எங்களுக்கு ஒரு ஷோ லேட்டா தரீங்களா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள ஃபர்ஸ்ட் என்னுடைய டாக்ஸை நான் வந்துட்டு இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பிரீமியர் ஒன்று பிளான் பண்ணாரு, ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஒன்று அடிச்சாரு. அங்கே நிறைய அங்க நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்டான மூவி, நல்ல டிராமா, ஒரு 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 வைப் ஒன்று கிடைச்சிது. ஓகே, ரஞ்சிதமே பாட்டு அதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பொங்கலுக்கு ஒரு டீசென்ட் ஃபேமிலி என்டர்டெய்னரா வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான ஒரு இது வந்து கிரியேட். அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு ஏன்னா அந்த டைம்ல நம்ம கொஞ்சம் டல்லா இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷோ வந்து பார்த்தோன்னு சொன்னா 4 மணி ஷோ, அவங்களுக்கு 7 மணி ஷோ தான் நம்மளுக்கு. அப்புறம் அதே மாதிரி நம்ம ப்ரீமியர் கேன்சல் பண்ணிட்டாங்க யூஎஸ்ல, ஏன்னா பெல்ட் போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தமிழ்நாட்டுல வந்து அப்பெல்லாம் லலித் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா செயல்பட்டார். ஏன்னா இந்த மாதிரியான அதாவது பிரஷர் அப்புறம் அரசியல் இந்த இதுலலாம் அவர் நின்றுருக்காரு. அதனால எனக்கு அவரை பிடிக்கும் உண்மையிலேயே. இப்ப கூட ஜனநாயகம் அவர் வாங்கினா நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு தியேட்டர்கள் யாரையும் ரோமியோ தானே பண்ணுவான், லலித்தும் லைன்ல தான் இருக்காரு, அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. கடைசி படம் அவர் பண்ணா நல்லா இருக்கும், சிறப்பா செய்வாரு. கடைசியா இல்ல 28ல இருக்கு பாரு, அனௌன்ஸ் பண்ணி கொடுப்பாரு, வெயிட் பண்ணுங்க. மீண்டும் வரா
டேய் சும்மா இருடா, நீ வேற நல்லா பேசிட்டு இருக்காத. ப்ரோ யோசிச்சு பாருங்களேன், டாக்டர் டூம் இதெல்லாம் மாதிரி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா எப்படி இருக்குன்ட்டு. ஓ டாக்டர் ஓகே விடுங்க, வேற கான்டாக்ட். ஒரு கார்பரேட் கிட்ட வாழை சுருட்டிட்டு இருக்கிற இவனுங்க, ஒரு தனி மனிதன் எளிய பின்புலத்திலிருந்து வந்து அவர் வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் எடுத்து அப்புறம் கோப்ரா மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்டை மவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு மாஸ்டர் அது இதுன்னு அடுத்த லீகுக்கு வந்து தளபதியோட நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து எதுக்கு இன்னொரு படம் கொடுத்தாரு கோவிட் டைம்லயும் நம்ம தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ரொடியூசர் காசெல்லாம் போட்டுட்டு இது பண்ணி அவர் இருக்காரு. நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறோம் அவர்கிட்ட போயிட்டு, நம்ம படம் தியேட்டர்ல தான் வரணும், நம்ம ஆடியன்ஸ் வந்து தியேட்டர்ல தான் வந்து விரும்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை ஃபுல்லா கம்ப்ளீட்டா அதை இது பண்ணாரு, கம்ப்ளை பண்ணாரு. ஓகேங்களா, என்ன அவர் என்ன அது ரொம்ப சாமர்த்தியம். எனக்கு அவருடைய டீலிங்கே எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். இவனை அவர் வந்து பாத்தீங்கன்னா 2 வாரம் தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாரு. தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கும்போதே அமேசான்ல டீலை முடிச்சு அங்க 2 கரெக்டா வீக்ஸ்ல 19 கொடுத்தாரு. நாள் கழிச்சு 19 நாள் ஆமா, கழிச்சு தியேட்டர்காரங்க யாருமே கொந்தளிக்கவே இல்லை. என்ன பண்ணிட்டாரு, 2 வாரத்துக்கு அப்புறம் ஓடுற படம் எனக்கு ஷேரே வேணாம், நீங்களே வச்சுங்க அப்படின்ட்டாரு. அமேசான் டீலை போட்டு முடிச்சிட்டாரு. ஸோ உனக்கு தியேட்டரிக்கல் ரிலீஸும் கிடைச்சிருச்சு. அமேசான் காரனுடைய அமேசான் என்ன சொல்றான், நீ தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்றியா அப்படின்னா எனக்கு 2 வீக்ஸ்ல தான் நான் இவ்வளவு தர்றேன், 1 மந்த்ல தான் நீ தருவேன்னா. ஏன்னா அங்க பல நாட்டுல மலேசியால அதனால ஆமா. ரிலீஸ் ஆகல படம். ஸோ அப்ப எனக்கு ஃப்ரெஷ் ஆடியன்ஸ் இருக்காங்க இன்னும். ஓகே, பல நாடுகள்ல வந்துட்டு இன்னும் இதாகல. அட்லீஸ்ட் எனக்கு 2 வீக்ஸ்ல கொடுங்க. 2 வீக்ஸ் தியேட்டருக்குள்ள பட்டையை கிளப்பிட்டு அதுக்கப்புறமும் படம் ஓடுது. அமேசான்ல கொடுத்துட்டாரு. இங்க தியேட்டரோட யாரும் கொந்தளிக்கவே இல்லை, எல்லா ஷேரையும் நீங்களே வச்சுக்கீங்க அப்படின்ட்டாரு. 2 வாரத்துக்கு மேல உள்ள ஷேர் எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு. ப்ரோ எங்க நான் ஊர்ல அமேசான் ப்ரோ மாஸ்டருக்கு 4 வாரத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, ஃபுல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஞாபகம் இருக்கு மாஸ்டர்லாம். இங்க எல்லா தேட்டர்லயும் போட்டாங்க, எல்லா இடத்துலயும் 4 வாரத்துக்கு ஹவுஸ்ஃபுல். அட 50% ஆக்குபன்சில யூஏல நல்லா பண்ணுச்சு, ரீசனபிளா. அந்த டைம்ல பெருசா எங்கேயுமே கூட்டமே இல்ல. படத்துக்குலாம் அப்பெல்லாம் வர்ற நிலைமையிலாம் யாரும் அவ்வளவு பெருசா இல்ல. இன்னும் ரொம்ப சகஜ நிலைமெல்லாம் திரும்பல. சரி ப்ரோ, அங்கெல்லாம் ரிலீஸே ஆகல, யூஎஸ் ஆமா, கேனடா ரிலீஸ் நம்ம தான் ஆகல. ஃபர்ஸ்ட் அவ்வளவு வந்தது. மலேசியால ரிலீஸ் ஆகல, யூஏல ஆயிடுச்சு. யூஏல நான் 2 தடவை பார்த்தேன், இங்கே ஊர்ல ஒரு தடவை பார்த்தேன் பொங்கல்ல. அதுக்கப்புறம் மெயினான ஊர்லாம் ரிலீஸ் ஆகல சார் ப்ரோ. ஒரு சில இப்போ யூஏ தவிர மத்த எந்த மெயின் கண்ட்ரிலயுமே பெரிய ரிலீஸ் பெரிய ஆகல. தேட்டர்ல ஓவர்சீஸ் 50% ஆக்குபன்சி. 20% தான். ஆமா, ஓவர்சீஸ் 20% தேட்டர்ல தான் ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸே ஆகல நீங்க சொல்ல போனா. அது பண்ணியிருந்தா ஆனா கன்ஃபார்ம் அப்பவே எல்லாம் நம்ம ஓடிடி வந்தது அப்புறம் ஓடிடி தான் பிச்சின்னு போச்சு வியூஸ். அந்த ஆமா, அந்த ட்ரெய்லர் வந்த ஷூட்டுக்கு சீரியஸா அப்பவே பின்னி எடுத்திருக்கோம். என்ன படம்டா மாஸ்டர். மாஸ்டர் அந்த மாஸ்டர் ஷோட்னா அந்த டீசர் தான் ப்ரோ, டைலாக்கே வைக்காம அவன் ஆல்ரெடி தேரி போயிட்டு இதுல இன்னொரு தேரி எடுத்துருவான் தான். இவர் வந்து டெப்ஸ் இது லைஃப் மாரட்டி டேஸ் அந்த மாஸ்டர் டியூரேஸ் தான். அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அந்த கோவிட் டைம் ஃபுல்லா அந்த வாத்தி கம்மிங்கும் அந்த வாத்தி ரைடு அந்த அது அப்படியே அந்த ஞாபகம் இருக்குது. அந்த அந்த பாட்டெல்லாம் கேட்டாலே இந்த கோவிட் லாக்டவுன் ஞாபகம் தான் வந்துட்டு வரும். மாரட்டி டேஸ் ஆகலாம். அதுக்குள்ள 5 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப அந்த மாதிரிலாம் வந்தா நல்லா இருக்கும், ஆனா என்ன வர மாட்டேங்குது. மார்ச் 15 ஆடியோ லான்ச் முடிச்சு 21 லாக்டவுன். 21 ஒர்க் ஃப்ரம் பண்ண சொல்லிட்டாங்க ஆபீஸ் விட்டு அப்பதான் கிளம்புங்க. கனடா போய் 3 மாசம் காலேஜ் வந்து போயிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நடக்க போகுது. எப்படின்னா அங்க வந்து நீங்க 1 மார்க் கொஸ்டின் தான். இந்த மாதிரி நீங்க 5 மார்க்லாம் எழுத முடியாது. அங்க 5 மார்க் 2 மார்க் இப்படிலாம் கிடையாது. 1 மார்க்னா 1 மார்க் 100 கொஸ்டின் கொடுப்பானுங்க, அதில் 50 எடுத்தா பாஸ், இல்லைன்னா ஃபெயிலு, அவ்வளவுதான். திரும்ப நீ இன்னொரு செம் படிச்சாகணும், அதுக்கு ஃபீஸ் வந்து 2-3 லட்சம் கட்டணும். அந்த மாதிரி நம்ம தான் இங்கதான் அட்டானமஸ் காலேஜில் படிச்சுட்டு போனோம்னாச்சு, கண்டதை கதை எழுதி மார்க் வாங்கிட்டு போயிருவோம். அங்க போயிட்டு மொதல் எக்ஸாம் ஐயோ மொக்க என்னடா பண்றது. அப்ப உடம்பு இல்லாம வேற போச்சு, ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி எனக்கு கரெக்டா வந்துருச்சு. அதுவும் கொரோனான்னு நினைச்சு டாக்டர் எல்லாம் பயந்துட்டானுங்க ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனோனையும். அப்புறம் பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்து அது அங்க வர ஃப்ளூ, நார்மலா வர ஃப்ளூ, வின்டர் சீசனுக்கு வர ஃப்ளூ. அது ஒரு 20 நாள் படுத்துட்டேன். கரெக்டா மார்ச் 20ஆம் தேதி காலேஜுக்கு போறேன். ஃப்ளூல சரியாகி மறுபடியும் போச்சு. என்னதான் எக்ஸாம் எழுதுறது. எனக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி எக்ஸாம்னு சொல்லிட்டானுங்க. போன அன்னைக்கு மதியமே லாக்டவுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டானுங்க. அப்புறம் ஆன்லைன்லயே எக்ஸாம் வச்சானுங்க. அப்பெல்லாம் வந்து இந்த கேமரா சிஸ்டம்லாம் வரல. ஆன்லைன் எக்ஸாம் வச்சு என்ன பண்ணோம், அந்த ஒரு ஆப் ஒன்று கண்டுபிடிச்சிட்டானுங்க பசனுங்க. அதுல ஸ்கேன் பண்ணா அந்த கொஸ்டின் ஆன்சரோட வந்துடும். போட்டு எல்லா சப்ஜெக்டும் 100க்கு 100 இப்பதான் ஒரு பையன் டிஎம் பண்ணிதாப்ல. அந்த கோயம்புத்தூர்ல எவனே அது ராஜ மன்னாரு அந்த திருப்பூர் சுப்பிரமணியத்துடைய அந்த இது காம்படிட்டர் பாரிசல் காம்படிட்டர் சொல்றீங்களா?
இல்ல அந்த இந்த லியோ சொல்லிட்டு இருந்தால அந்த ரைட்ஸ் வந்து எடுத்தது அந்த ஆமா 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 கரெக்ட் திருப்பூர் கோயம்புத்தூர். ஆமா அந்த இது. நீ சொல்லு நீ ப்ரோ. கண்டினியூ அது பண்ணு. அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா சடனா 100 எல்லாத்துக்கும் 100 செகண்ட் செம்மும் அப்படியே பண்ணியாச்சு. கடைசியில் தேர்ட் செம் என்ன பண்ணிட்டானுங்க, கொஞ்சம் கொரோனாலாம் கம்மியாச்சு, 10 நாள் காலேஜ் வரணும்னானுங்க. அப்புறம் மறுபடியும் லாக்டவுன் போட்டானுங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணானுங்க, உஷாராயிட்டானுங்க. கேமரா ஆன் பண்ணி எக்ஸாம் எழுத சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம், ஒரு டிவி ஒன்று HDMI கேபிளை போட்டு லேப்டாப்ல வச்சு டிவியில் கனெக்ட் பண்ணிடுறது. மவுஸை வேற ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டு கேமரா முன்னாடி மட்டும் நாங்கள் உட்காந்துக்குவோம். ஆன்சர்லாம் அவன் டிவியில் பார்த்து கிளிக் பண்ணிருப்பான். நான் சும்மா கையை மட்டும் அடிச்சுட்டு டிவியில் பார்த்து அந்த மாதிரி டெக்னாலஜியில் மீதி 2 செம்மு முடிச்சிட்டேன். எவனுக்கு ஒருத்தனுங்களுக்கு மதியான எக்ஸாம் இருக்கும், ஒருத்தனுக்கு காலையில் எக்ஸாம் இருக்கும். காலையில் எக்ஸாம் இருக்கும் எங்களுக்கு வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவானுங்க. மதிய எக்ஸாம் இருக்கு அவனுங்களுக்கு போய் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம், தெலுங்குக்கார பசங்களுக்கு. அது இந்த மாதிரியே ஓட்டியாச்சு. அதெல்லாம் வந்து லாக்டவுன் டேஸ்லாம் அப்படிதான். 14 மாசமும் ஆன்லைன்ல படிச்சு முடிச்சாச்சு. ஒரு இளவும் படிக்காம விட்டுடுச்சு. ஒரு டிகிரி வாங்கிட்டேன் கேனடால போய். அது ஒரு கனடா வாழ்க்கை. அது ஆமா 5 வருஷம் ஓடி போச்சு சார். உண்மையாலுமே வந்து நினைச்சு பார்க்க முடியல. சும்மா இப்ப ஏதோ விளையாட்டா இருக்கு. நான் 2015 வந்து காலேஜ் ஜாயின் பண்ணேன். இன்னைக்கு வந்து 2025 ஆயிடுச்சு. ஏதோ 10 வருஷம் மின்னல் வேகத்துல ஓட்டுன மாதிரி இருக்கு. டக்கு டக்கு டக்குன்னு அடுத்த விஷயம் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு இங்க வந்து மறுபடியும் உக்காந்துருக்கேன் வீட்டுக்குள்ளே. எங்க என்ன பண்றது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கேன். என்ன அது பிரச்சனை? எதை சொல்றேன்ல, நல்லா இன்னைக்கு காலையில நீ உங்களுக்கே தெரியும் என்ன சண்டைங்கிறீங்க. அப்பா இல்ல கிளைமேட் தம்பிக்கு ஒத்துக்காது தெரியும்ல. அவர் துறை வந்து அது வந்து மைனஸ் வேறண்ணா. டிகிரி. இப்ப மழை தானா சைதனா, இப்ப 2 வாரமா மழை பிரிச்சு எடுக்குது. நீங்க வேற நல்லா மழை பெய்யுது. மழைதான் உண்மையா நல்லா பெய்யுது. கிளைமேட் வந்து அது உண்மையாலுமே கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு. அதெல்லாம் பெருசா குறை சொல்ல முடியாது. லைஃப்ல அடுத்து சும்மா நைன்னு தினமும் இதை பாரு அதை பாருன்னு வயசானா ஒரு பிரச்சனையா எடுத்துக்கணே. உண்மையாலுமே கம்முன்னு வயசாகாமல இருந்தா நல்லா தான் இருக்கும். வருஷம் டக்குன்னு ஒவ்வொரு வயசு கூடிட்டே போகுது. இப்பதான் 22 ஆச்சு, அதுக்குள்ள மறுபடியும் 23 முடிஞ்சிருச்சு. 2020 சொல்றாரு ப்ரோ. 2020 சொல்றாரு. 18 சாரி. அடுத்த மாசம் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருமா? டெஃபினட்டா வந்துருந்தானே. பர்த்டே கண்டிப்பா வந்துரும். கன்ஃபார்ம். கண்டிப்பா பர்த்டே வரும். சைலண்டா ஏதோ புக் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம போட்டு திட்டுக்கு அவன் ஏதோ முரட்டு சம்பவம் செய்ய போறான்னு நினைக்கிறேன். அதுலலாம் சந்தேகமே எனக்கு இல்லை. அவன் தளபதிக்குலாம் வந்து வெயிட்டா இது பண்ணிடுவாப்ல. அதுலலாம் எனக்கு டவுட் இல்ல. வேற மாதிரி விமர்சனங்கள் தானே தவிர்த்து அவனுடைய ப்ராடக்ட்லாம் எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் மேல டவுட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு தேதியில அவன் தான் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். ப்ரோ ரெக்கார்ட் பண்ணிருக்க திரும்ப சொல்றீங்களா? டேய் அது நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாம், அதான் உண்மை. இதுல எல்லாம் நீ ரெக்கார்ட் பண்ணி சொல்றது என்ன இருக்கு? எனக்கு மேல அவனை பிடிக்கும். ப்ராடக்ட் தளபதி அப்படிங்கறத யாருமே இதுக்கு கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. தவிர்த்து கவலைப்படாத, ஓகேவா? ஆனா தளபதி மத்த படத்துக்கெல்லாம் நீயே யோசிச்சு பார்த்துக்கோ. உன்ன மாதிரி மத்த படத்துக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓவர்டேக் பண்ற மாதிரி ஒண்ணு கொடுத்தான் பேங்கரா ஒண்ணு இறக்குனானா. அதோட பிரிச்சிருவானா? அதெல்லாம் சும்மா அந்த பாட்டு வைக்கிற ஸ்டாண்டர்ட் வந்து அடுத்து எல்லாம் பீட் பண்ண முடியாது. எந்த பாட்டாலையும் ரெக்கார்ட்ஸ் லிரிக்ஸ் பாட்டு வராது. ஐடியா இருக்குது. இவன் தான் ப்ரோ. இவங்க அனுமான் கைண்டும் அசோக் கோளாறு. அவனுங்க வந்துட்டு அசர் கோளாறுலாம் எனக்கு அனுமான் கைண்ட் என்ன பண்ணுவாங்கிறத எனக்கு தெரியாது. மொரட்டு வெயிட்டிங். அவனுங்க வந்துட்டு ரேப் எழுதுவானுங்க. மெயின் லிரிக்ஸ் கேக்குறேன் நான் வந்து. இல்ல போலீஸ் காஸ்டியூமுக்கு ரேப்லாம் உண்மையாலுமே நல்லா தான் இருக்கு. நினைச்சு பாக்குறப்ப ஒரு மாதிரி நம்ம விவேக் ஐயாவா தான் இருக்கும். இன்ட்ரோ சாங் வந்து போலீஸ் காஸ்டியூம் நல்லா இருக்காது. இவனே இன்ட்ரோ சாங் அந்த இது போலீஸ் சீனே வந்து அந்த தெரியல வந்த மாதிரி ஒரு 20-40 ஒரு 30-40 மினிட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு சரியா சொல்ல தெரியல. இருக்கலாம் போதும். நான் வேற எதுவும் நிச்சயமா நல்லா இருக்கும்டா. என்ன சந்தேகம் உனக்கு? வினோத் வந்து டெஃபினட்டா ஒரு மினிமம் கேரண்டி ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. தீரன் மாதிரி ஒன்னு தள்ளி விட்டான்னு வச்சுங்க. அப்பா அந்த இதை எடுத்துட்டு வந்துட்டானா தீரன் வந்து கொஞ்சம் ரா மூவி. இது வந்து கமர்ஷியலா தான் ஃபர்ஸ்ட் இந்த இதை சொல்லிட்டா. பட் டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பான். அது சந்தேகமே இல்லை.
கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்க்ளினேஷன்லாம் ப்ரோ இருக்கும் ஃபர்ஸ்ட். ஈரெல்லாம் இப்ப பார்த்தாலும் பயமா இருக்கும் ப்ரோ. ஓடி ஒரு ஆமாடா, சீன்லாம் ஹாரர் எஃபெக்ட்ல எடுத்து இல்ல இல்ல வச்சிருக்காங்கடா. 3 தடவை தியேட்டர்ல பார்த்தேன் நான் அந்த படம். இருக்கும் வரத்து படம். ஆனா அது கதவை திறங்க, லாரி நின்னுடுச்சு அப்படின்னு சொல்லி. கம்முட்ட முடிச்சு அப்படிதான் ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ அது நம்ம பாக்குறப்ப. ஊருக்காரங்களே ஈரோட்ல கொலை பண்ணிட்டு இருந்தானுங்க. அள்ளு கூட அந்த சீன் பாக்குறப்ப. அதுவும் இந்த பாம்புக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருப்பானுங்க அந்த ஓப்பனிங் ஆமா சீன்ல. ஆமா 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 பயங்கரமா இருக்கும். கயிறு. நீங்க என்ன வடக்கணக்கெல்லாம் கொலை பண்றது, நம்ம ஊருக்காரனுங்க பாத்தீங்களா 6 மாசமா 5 கொலை நீட்டா பண்ணிட்டு 82 கிராம் கோல்டு பார உருக்கி பா இப்படிதான் அப்பெல்லாம் இருக்கு. எந்த ஊர்ல? இப்பெல்லாம் அந்த இப்ப திருப்பூர்ல நடந்துச்சுல்ல, இப்ப போன வாரம் சிவகிரியில, அதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி பல்லடத்துல. இதுக்கு முன்னாடி உனக்கு ஞாபகம் இருக்குதா? போன வருஷம் மதுரையில ஒரு 1 மந்த்லயே என்னமோ 4 to 5 கூட எல்லாம் வந்து கொஞ்சம் வயசான லேடிஸ் தங்கத்தாரு. இதுமே வயசான குடும்பத்தோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர்த்தையும் 65 வயசு ஹஸ்பண்டுக்கு அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலுக்கு பூந்து ஒரு வெட்டி நகை எடுத்துட்டு போயிட்டாங்கடா. போன வருஷம் நடந்தது இது. ஆமா மதுரையில கொஞ்சம் கண்டினியூஸா அந்த கேஸ் வந்துச்சு. அதுவும் இந்த கஞ்சா அடிச்சுட்டு இது பண்ண அந்த இது வந்துச்சு. இல்ல இந்த பல்லடம் கோயம்புத்தூர் சைடும் இதே மாதிரி ஃபேமிலியோட கொலை பண்ணி அசால்ட்டா கஞ்சா அடிக்கிறானுங்க. என்னன்னா 9வது 10வது படிக்கிற பசங்க இருக்கும். இல்ல ஃபியூச்சரே ஸ்டாப் ஆகுதுண்ணா. ஃபியூச்சர் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லாம ஆக போகுது. அது பார்த்தாலே தெரியுது. பூமர் மாதிரி பேசலாம் இல்ல. அதான் சிகரெட் எல்லாம் நீங்க ஒண்ணும் கிடையாது. சிகரெட் வந்து இப்ப நம்ம ஜெனரேஷன்லாம் சிகரெட் அடிக்கிறதுன்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 1-2 அடிப்பானுங்க. இவன்லாம் சின்ன பசனுங்க விட்டுட்டு நவுத்துறானுங்க 5-6 கண்ணு முன்னாடி. கேட்டா 9th படிக்கிறானுங்க 10th படிக்கிறானுங்க. இவனுக்கு எல்லாம் கிடைக்குது பாருங்க. சிகரெட் தான் எல்லா பெட்டிக்கடையிலும் கிடைக்குதா? போன வருஷமே நம்ம இது போட்டிருக்கோம். என்னன்னா இந்த ஆட்சியில எல்லாம் கஞ்சா வந்து கருவேப்பிலை மாதிரி விக்குது, ஈஸி ஆக்சசிபிள் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னா அந்த மாதிரிதான் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஈஸியா புழக்கத்துக்கு வந்துருச்சு. அது கஞ்சாங்கிறது யார் வேணா ஈஸியா வாங்கிடலாம். இப்ப கண்ணுக்குட்டி கள்ளச்சாராயம் காய்ச்சி ஸ்டேஷன் பக்கத்துல வச்சு காய்ச்சிட்டு இருக்கிறான். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம்னு சொன்னா கண்ணுக்குட்டிக்கிட்டே போய் சொல்லி கொடுக்குறானுங்க. உள்ள தூக்கி போடுறானுங்க. கண்ணுக்குட்டி மேலேயே கம்ப்ளைண்ட் குடிப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜாமீன் வெளியில வந்திருக்காப்ல. அடுத்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய ஹியூமிலேஷன் இருக்குண்ணா. அது வந்து நடக்க போகுது. அது அவங்க சும்மா அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கானுங்க. அப்படியே போற போக்குல முடிச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நல்ல ஸ்பேஸ் 3 நாள் லீவ். நான் போய் மல்லாக்கப்படுத்து நான் 3 நாள் ஜாலியா தூங்க வேண்டியதான். ஓகே குட் நைட் பாய்.